Ellarkum namaskaram. On behalf of the Sanskrit Academy, I have great pleasure in welcoming you all. Every year in the time March, April, we have a Ramayana lecture, and this is an endowment of Right Honorable V.S. Srinivas Shastri, Sri K. Balasubramanian Iyer, Sri S. Satyamurthy, Sri S. Padmanabhan, and Justice Ramachandra Iyer. And today we have a young scholar, Sri Murali, from the Madras Sanskrit College, who is going to talk about Ramayanam and Jyotidam. I am going to say a few words about the Ramayana. I am not an expert, but I am a student of Valmiki Ramayana. And I have read it many times and I have enjoyed it. And நிறைய இடத்துல ஜோதிஷம் வருது, நட்சத்திரம், அதை பற்றியெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் வர எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார், நான் சொல்ல போகிறதில்ல. பட் a few instances I want to quote. ஒன்று ரொம்ப பிரபலமான ராமர் ஒரு ஜாதகம், துவாதசே மாஸ்தே சைத்திரே நவமி கேத்தித்தோ அப்படின்னு ஃபுல்லாக அவரோட ஜாதகம் வருது. அதை சொல்லுவார். பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா, நாள் பார்த்து வச்சுருக்கா. அவர் சொல்கிறா இந்த பட்டாபிஷேகம் ஆனால் நடக்கலை. ஆனால் பார்த்த நாள் மட்டும் நான் சொல்ல போகிறேன். அத்ய சந்திரோபியுபகதः புஷ்யாத் பூர்வம் புனர்வசு ஸ்வஹ புஷ்யயோகம் நியதம் வக்ஷ்யந்தே தெய்வ சிந்தகாக தத்ர புஷ்யே அபிஷிஞ்சஸ்வ அப்படிங்கிறார் தசரதர். ஆனால் அந்த புஷ்ய நட்சத்திரத்தில் பார்த்தது நடக்கலை. அது என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். அது மற்றது அதெல்லாம் சேரலைன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரியல. அதே மாதிரி ராமர் திரும்பி வர்றதுக்கு டேட்டும் அதுவும் கொடுக்குறார். பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சமியாம் லக்ஷ்மணாகிரத அன்னைக்கு திரும்பி வந்தான்னு வருதுல. அதே மாதிரி சீதா கல்யாணம், அதில் இப்போ ஜனகர் சொல்கிறார் பல்குன்யாம் உத்தரே ராஜன் தஸ்மின் வைவாகிகம் குரு. உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு டீட்டெயில்ஸ் வருது. இந்த மாதிரி பல இடத்துல வருது. ஸோ இன்னைக்கு ராமாயணமும் ஜோதிஷமும் பேச போகிறார் ஸ்ரீ முரளி. ஸ்ரீ குருப்பியோ நமः. சாரதா சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாம்போஜ சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதி சந்நிதிம் குரு. குருभ्यश्च गृहेभ्यश्च मया बद्धोऽयमञ्जलिः प्रसन्नमनसस्ते मे सत्यां कुर्वन्तु भारतीं. श्रीगुरुभ्यो नमः. आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः. आदित्यादिनवग्रहदेवताभ्यो नमः. श्रीरामचन्द्राय नमः. இன்றைய தினம் ராமாயணத்தில் ஜோதிஷம் எனும் விஷயத்தில் சொற்பொழிவானது உள்ளது. இது எல்லாருக்குமே நமக்கு ராமாயணம் ஜோதிஷம் இந்த ரெண்டு விஷயமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ராமாயணம்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷய ஞானம் உண்டு. ஜோதிஷம்னாலும் நம்ம எல்லாருக்கும் சில விஷய ஞானம் உண்டு. ராமாயணம்னா ஒரு இதிகாச கிரந்தம், ஜோதிடம்னா ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு ஞானம் எல்லாருக்குமே உண்டு. இப்பேற்பட்ட ஒரு இதிகாச கிரந்தத்தில் ஒரு சாஸ்திரத்தினுடைய சம்பந்தம் எந்த ஒரு ரீதியில் இருக்க முடியும், இதிகாசத்துக்கும் ஒரு சாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இந்த மாதிரி பேச போகிறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை எடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு லௌகிகர்கிட்ட போகும்போது ராமாயணத்தில் ஜோதிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேச போகிறேன்னு சொன்னோன்னு அவர் உடனே கேட்டார், ராமாயணத்தை வச்சுன்னு நீங்கள் எனக்கு ஜாதகம் பார்க்குறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேட்டார். அப்போ நம்ம லௌகிகான்லாம் என்ன ஒரு ரீதி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஜோதிஷம் அப்படின்னா ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, 12 கட்டத்தை வச்சுண்டு 12 ராசியை வச்சுண்டு 12 பாவங்களை வச்சுட்டு எப்படி எப்படி இருப்பா அப்படின்னு பார்க்கறது மட்டும்தான் ஜோதிடம் அப்படின்னு எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு சிந்தனை, லௌகிகமான ஒரு சிந்தனை இருக்குது. இப்போ உடனே அவர் அதான் கேட்டார், ராமாயணத்தில் ஜாதகம் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் சொல்ல போகிறீங்களா, எப்படி 12 பாவத்தை சிந்தனை பண்ணணும், லக்னம் என்ன, அதெல்லாம் பார்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்காக ராமாயணம்னா என்ன, ஜோதிடம்னா என்னங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராமாயணத்தில் ஜோதிடங்கிறது என்னங்கிறத நான் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா அது எனக்கு வசதி அப்படி சொல்லிட்டா. நம்ம பாரத லோகத்தில் நம்ம எல்லாருக்குமே நம்ம பண்ணக்கூடிய தர்மத்துக்கு, நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு, நம்மளுடைய
நித்திய கர்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமாகவும் மூலமாகவும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் வேதம். வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அகிலம் எல்லா விதமான தர்மத்துக்கும் ஆதாரமாக ஆரம்பமாக இருக்கக்கூடியது என்ன? வேதங்கள். 4 விதமான வேதங்கள் இருக்கு. அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கா, நம்ம எப்படிலாம் தர்மம் பண்ணணும், நித்திய தர்மங்கள் எப்படிலாம் பண்ணணும், நம்மளுடைய அனுஷ்டானங்கள் என்ன, சத்தியங்கள் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும், அந்த மாதிரியான பலவிதமான நியமங்கள்லாம் வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு. அந்த வேதங்களுடைய அங்கங்களாகத்தான் சாஸ்திரங்கள் உள்ளன. 6 விதமான அங்கங்கள் வேதத்துக்கு இருக்கு. சப்தசாஸ்திரம் முகம் ஜோதிஷம் சக்ஷுஷி ஸ்ரோத்ரமுக்தம் நிருக்தஞ்ச கல்பக்கரௌ யாத்து சிக்ஷாஷி வேதஸ்ய சா நாசிகா பாதபத்மத்வயம் சந்தாத்யீர் புதைஹி அப்படின்னு பலவிதமான பிரமாண வாக்கியங்களும் இருக்கு. இந்த 6 விதமான அங்கங்கள்ல ஜோதிட சாஸ்திரமும் ஒரு அங்கமாக இருக்கு. எதுக்குப்பா இந்த வேதத்துக்கு அங்கங்கள் அப்படின்னு கேட்டா, எப்படி நம்ம மனிதர்களாகிய நமக்கு நம்மளுடைய மனசுல நினைக்கக்கூடிய காரியங்களை பண்றதுக்கும் மனதுல நினைக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கும் பலவிதமான அங்கங்கள் தேவைப்படுதோ, அதே மாதிரி வேதத்துல சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் பண்றதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களெல்லாம் சிந்தனை பண்றதுக்காக அதுக்கும் அங்கங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஜோதிடம், வியாக்கரணம், இந்த மாதிரியான அங்கங்கள்லாம் வச்சுருக்கா. அந்த ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது வேதத்தினுடைய கண்ணா சொல்லியிருக்கா. நேத்திரஸ்தானத்துல இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்கு. எதுக்காக இந்த நேத்திரஸ்தானம் ஜோதிடத்துக்கு மட்டும் முக்கியமா நேத்திரஸ்தானத்தை எதுக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால், வேதத்துல சொன்ன பலவிதமான விஷயங்களை பண்றதுக்கு யாக யஜ்ஞங்கள்லாம் வேதத்துல சொல்லியிருக்கா. அந்த யாக யஜ்ஞங்கள்லாம் எதை ஆசிரியமா வச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, காலத்தை மட்டும்தான் ஆசிரியமா வச்சுட்டு இருக்கு. அப்ப காலஜானம் இருந்தா தான் வேதத்துல சொல்லியிருக்க அந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் நன்னா பண்ண முடியும், விக்னங்கள் இல்லாம பண்ண முடியுங்கிறதுக்காக அதுக்கு மூலாதாரமா இருக்கக்கூடிய அதையே விசாரமா கொண்டுள்ள ஜோதிட சாஸ்திரம் வேதத்தினுடைய நேத்திரமா இருக்கு அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்றா நம்முடைய சான்றோர்கள் அப்படின்னு. அப்ப இந்த வேதத்தினுடைய அங்கமா இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல ஒண்ணுதான் ஜோதிடம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடுது. இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். நம்மளுடைய தர்மங்கள், அனுஷ்டானங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இதையே சொல்றதுதான் இதிகாசங்கள், புராணங்கள். வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய அனுவாதமா தான், பிராய அதிகபட்சம் அதனுடைய அனுவாதமா தான் இதிகாசங்களும் புராணங்களும் உள்ளன. இதுக்கு வேதத்துல சொன்ன விஷயங்களே திரும்பி சொல்றதுக்கு ஒரு விஷயம், இதுக்காக சிரமப்பட்டு இதிகாசங்களும் புராணங்களும் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஒருத்தனுக்கு போதனை பண்ணணும், நம்மளுடைய விஷயங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா பலவிதமான ரீதிகள் எல்லாம் நம்மளுடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கா. அதுல இந்த உதாரணத்துக்கு சாம, தான, பேத, தண்ட இந்த மாதிரியான பலவிதமான ரீதிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அந்த ரீதிகள்ல வேதமானது எந்த ரீதியை கடைபிடிச்சுட்டு இருக்கு, நமக்கு தர்மத்தை உபதேசிக்கிறதுக்கு வேதமானது எந்த ரீதியை கடைபிடிக்குது அப்படின்னு கேட்டால் கட்டளை இடுகிறது. எல்லா விஷயத்தையும் அதிகபட்சமா வேதத்தில் நம்ம பார்த்தோம் கேட்டா, சத்தியம் வத, தர்மஞ்சர, அன்னம் நனிந்தியாத், அந்த மாதிரி பலவிதமான இடங்கள்ல கட்டளையாக நமக்கெல்லாம் தெரியுது வேதத்துல. நம்மளுடைய ஆசாமிகள் நம்ம இருக்கிறவா எல்லாருமே கட்டளை இட்டோம் அப்படின்னு கேட்டால் எதையுமே செய்யறது கிடையாது. அவன் என்ன சொல்றது, நம்ம என்ன செய்யறது. இப்ப சத்தியம் வத அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, சத்தியத்தை சொன்னா எனக்கு என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் அனுத்திஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு இருக்கு. அப்ப மந்தன் கூட பிரயோஜனம் இல்லாம பண்றது கிடையாது. இப்ப நான் சத்தியத்தை சொன்னேன் அப்படின்னு கேட்டா எனக்கு என்னப்பா பிரயோஜனம், இந்த இடத்துல நான் பொய் சொன்னா எனக்கு நல்ல பிரயோஜனம் உண்டு, நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப சத்தியம் சொன்னதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் காட்டுங்கோ, ஏதாவது பலன் காட்டுங்கோ அப்படின்னு அதெல்லாம் கிடையாது வேதத்துல. சத்தியம் வத அப்படிங்கிற ஒரு கட்டளை மட்டும்தான் இருக்கு. அப்ப எப்படி மனுஷியாளுக்கு உபதேசம் பண்ணா அவ எடுத்துப்பாளோ அந்த மாதிரி இனிப்பாவும் சில இடத்துல உதாரணங்களை காட்டியும் பிரத்யட்சமான பலவிதமான உதாரணங்களை காட்டி மனுஷனை அப்படியே நயமா கூட்டின்னு போறதுக்கு தான் இந்த இதிகாசங்களும் புராணங்களும் நம்மளுடைய சான்றோர்களால் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், ராமாயணத்துல இப்ப நான் சொன்ன அந்த 3 வாக்கியத்தை எடுத்துக்கோங்க, சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் ராமரை வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் கூட்டின்னு போறா. இப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ராமர் தன்னுடைய ராஜ்ய தர்மத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பிரஜை தன்னுடைய பத்னியை பத்தி தப்பா சொன்னா இருந்தாலும் ராஜா ராஜ்ய தர்மத்தை விட்டு கொடுக்குறாங்கிறதுக்காக பிரஜைகளுக்காக தன்னுடைய பத்னியை தியாகம் பண்ண, ராஜ தர்மத்தை நம்ம வகுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி பித்ரு வாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக வனவாசம் இருந்தார். இந்த மாதிரி பலவிதமான தர்மங்கள்லாம் இருந்தார். சத்தியத்தை நம்ம எப்பயுமே அனுஷ்டானம் பண்ணா ராமர் மாதிரி இருக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை பார்த்தாவது இவன் சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதிகாசங்கள்லாம் வந்திருக்கு. சரி, இப்ப இதிகாசங்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்பேற்பட்ட இந்த இதிகாசத்துல எப்படி ஜோதிஷத்தோடைய சம்பந்தம் இருக்க முடியும்? ஏன்னா தர்மத்தை சொல்லின்னு இருக்கு, வேதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லுது. அப்ப ஜோதிஷத்தை இதுல சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டால்,
நான் முன்னாடியே சொன்னேன், வேதத்தினுடைய ஒரு அனுவாதமாக தான், அப்படியே வேதத்தில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் இதிகாசங்களையும் சொல்றா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அப்ப வேதத்தினுடைய அனுவாதமாக இருக்கும் பொழுது வேதத்துக்கு எதெல்லாம் அங்கமாக இருக்கோ அதெல்லாம் இதிகாசங்களுக்கும் அங்கமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. வேதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுமோ அதன் மூலமாவே, அந்த சாஸ்திரங்கள் மூலமாவே இதிகாசத்துல விசாரிக்கப்பட்டுள்ள விஷயங்கள்னாலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது, நிச்சயம் பண்ண முடியும். அப்ப இந்த இதிகாசத்துக்கும் இந்த 6 விதமான சாஸ்திரங்கள் அங்கங்களாக ஆகின்றன. நான் ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட ஒருத்தர் லௌகிகர் ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னேன், ராமாயணத்தை வச்சுட்டு ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவேளா அப்படின்னு கேட்டேன். ராமாயணத்துக்கு தேவையான ஒரு உபக்கிரமம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன், இது போதும் ராமாயணத்தை பத்தி. ஜோதிட சாஸ்திரம்னா என்ன? ஜோதிடம்னா வெறுமனே ஜாதகம் மட்டும் பார்க்கறதா அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஜாதகம் மட்டும் கிடையாது. ஏன்னா ராமாயணத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜாதக சிந்தனை இருக்கு, ராமருடைய ஜாதக சிந்தனை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால இது என்னுடைய பாதுகாப்புக்காக நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா ஜோதிடம் அப்படின்னு கேட்டால் வெறும் பலிதம் மட்டும் கிடையாது, ஜாதகத்தை பார்த்து மட்டும் சொல்றது கிடையாது. ஜோதிடத்தை 3 விதமான ஸ்கந்தமா பிரிக்கிறார். சித்தாந்த சம்ஹிதா ஹோரா ரூபம் ஸ்கந்தத்ரயாத்மகம் வேதஸ்ய நிர்மலஞ்சக்ஷு ஜோதிஷ் சாஸ்திரம் அகல்மஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப சித்தாந்த ஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம், ஹோரா ஸ்கந்தம் அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை 3 ஸ்கந்தங்களாக பிரிக்கிறார். இந்த 3 ஸ்கந்தங்கள்ல என்ன விஷயம் விசாரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அதுல சித்தாந்த ஸ்கந்தம் முதல் ஸ்கந்தமா இருக்கு. சித்தாந்த ஸ்கந்தத்துடைய லட்சணத்தெல்லாம் சொல்லும் பொழுது பாஸ்கராச்சாரியர் சித்தாந்த சிரோமணியில சொல்றார், திருட்டியாதி பிரளயாந்த கால கலனா மானப்பிரபேத கிரமாத் சாரஸ்ச திசதாம் திதாச்ச கணிதம் பிரஷ்னாஸ்ததா சோத்ராக அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போறாரு. அதில் முதல் வரியை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன், ஏன்னா ரொம்ப இழுத்துட்டே போகும். திருட்டியாதி பிரளயாந்த காலகலனா அப்படின்றது, துருடீதா ஆரம்பிய பிரளய பரியந்தம் காலகலனா, துருடியிலேருந்து ஆரம்பிச்சு பிரளயத்து வரைக்கும் காலகலனம் தான் சித்தாந்தம். துருடினா என்னப்பா அப்படின்னு கேட்டால் சூச்சியாபின்னே பத்மபத்ரே துருடி அபிதீயத்தை, ஒரு ஊசியை வச்சுண்டு ஒரு பத்ம பத்திரத்துல ஒரு ஓட்டை போட்டோம் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துக்கு துருடி அப்படின்னு சொல்றா. ரொம்ப சூக்ஷ்மமான காலம் துருடி, ஒரு க்ஷணத்துல 32,000 துடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த அளவுக்கு சூக்ஷ்மமான ஒரு துருடியிலேருந்து ஆரம்பிச்சு பிரளய பரியந்தம் ரொம்ப மகத்தான காலம் பிரளயம். சதுர்யுக சகசிரேன பிரம்மணோ தினம் உச்சதே, சதுர்யுகங்கள் சகசிரம் சேர்ந்தது ஒரு பிரம்மணா தினம், பகல் பொழுது. அப்ப பிரளயம் வரும். அப்ப 1000 மகாயுகங்கள் சேர்ந்த காலம் வரைக்கும், இந்த துருடியிலேந்து ஆரம்பிச்சு 1000 மகாயுகங்கள் சேர்ந்த வரைக்கும் கால கலனம், கால கணனமானது இந்த சித்தாந்தத்துல பண்ணப்படுகிறது. மானப் பிரபேத கிரமாத், மானங்கள் 9 விதமான மானங்களை வச்சுட்டு கால நிர்ணயம் பண்றார். பிராமம் திவ்யம் ததா பைத்ரியம் பிராஜாபத்தியஞ்ச கௌரவம் சௌரஞ்ச சாவனம் சாந்திரம் ஆர்க்ஷமானானி வைணவ அப்படின்னு சொல்லிட்டு 9 விதமான மானங்களை வச்சுட்டு கால நிர்ணயம் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரியான கால நிர்ணயங்கள், ககோள விஷயங்கள், ஆகாசத்துல உள்ள விஷயங்கள், பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு வித்தியாசம், அதனுடைய வேகங்கள் எவ்வளவு, இந்த மாதிரியான விசாரங்கள் தான் சித்தாந்த ஸ்கந்தங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறம் சம்ஹிதா ஸ்கந்தம். சம்ஹிதா ஸ்கந்தத்துல வாஸ்து விஷயங்கள், சகுன விஷயங்கள், ரத்ன பரீட்சை, அதுக்கப்புறம் இந்த கூப கணனம், பூமி விஷயங்கள், இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்கள் இதெல்லாம் வாஸ்துல இருக்கு. லாஸ்டா இருக்கக்கூடிய ஸ்கந்தம் தான் ஹோராஸ்கந்தம். இந்த ஹோராஸ்கந்தத்துல தான் பலித விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு எப்படி நம்ம பல நிர்ணயம் பண்ணணும், தசா விசாரங்கள், யோக விசாரங்கள், இதெல்லாம் ஹோராஸ்கந்தத்துல இருக்கு. இப்படியாக 3 விதமான ஸ்கந்தங்களை கொண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் இருக்கு. இந்த 3 விதமான ஸ்கந்தங்கள் இருந்தாலும் அதுலயே 6 அங்கங்களையும் சொல்றா. 3 ஸ்கந்தங்கள் எப்படி இருக்கோ ஜோதிடத்துல, இதே ஜோதிட சாஸ்திரத்துல 6 விதமான அங்கங்களும் இருக்கு. ஜாதக கோல நிமித்த பிரஷ்ன முகூர்த்தாக்கிய கணித நாமானி அபிததீக ஷடங்காணி ஆச்சாரியாக ஜோதிஷே மகாசாஸ்திரே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜாதகம், கோலம், நிமித்தம், பிரஷ்னம், முகூர்த்தம், கணிதம், இந்த மாதிரி 6 விதமான அங்கங்கள்லாம் இருக்கு ஜோதிடத்திலே. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விசாரணை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரியான 6 விதமான அங்கங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் ராமாயணத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லா விஷயங்களுமே இருக்கு, இருந்தாலும் நான் சில விஷயத்தை தான் இங்க கோட் பண்ணியிருக்கேன். அந்த விஷயங்கள்லாம் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இப்ப சொன்னதுல பிரஷ்னமார்க்க ரீதியான அந்த ஜாதக கோல நிமித்த, பிரஷ்னகாரர் தான் அதை சொல்லியிருக்கார், பிரஷ்னமார்க்காரர் தான் சொல்றார் ஜாதக கோல நிமித்த பிரஷ்ன முகூர்த்தாக்கியானின் அங்கங்களை. அதுல முதல் அங்கமா என்ன இருக்கு ஜோதிடத்துக்கு அப்படின்னு கேட்டால் ஜாதகம். ஜோதிட சாஸ்திரத்தினுடைய 6 அங்கங்கள்ல முதல் அங்கம் ஜாதகம். இந்த ஜாதகமானது வால்மீகி ராமாயணத்துல எப்படி விவரிக்கப்பட்டிருக்கு,
ராமாயணம் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீராமர் தான் அதுல முக்கியமான பாத்திரம். ராமருடைய சரித்திர கதனம் தான் ராமாயணம். ராமருடைய பிதாவானவர் தசரதர், ரொம்பவே கீர்த்திமான், பலவான், ரொம்ப புகழடைஞ்சிருந்தார். பலவிதமான ராஜ்யங்களை அவர் வென்றிருந்தாலும், பலவிதமான வீரியங்கள், பலவிதமான கீர்த்திகள் அவரிடத்துல இருந்தாலும், ஒரே ஒரு துர்பாக்கியம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டா புத்திரபாக்கியம் இல்லை அவருக்கு. அந்த புத்திரபாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால பலவிதமான சோகத்தில் இருந்தார் அவர். 3 பத்னிகளிடத்திலையுமே புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே அவர் அறிவுரைகளை கேட்டு இருந்தார். அப்ப வசிஷ்டருடைய குலகுருவான வசிஷ்டருடைய அறிவுரைப்படி யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி யாகத்தினுடைய பிரசாதமா வந்த பாயசத்தை தனது பத்னிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதுலேருந்து உருவான அவதாரம் எடுத்தவாதான் ராமர், பரதர், சத்ருக்னன், லக்ஷ்மணன் இவாள்லாம். தன்னுடைய அவதாரத்துக்காக தானே அனுகிரகம் பண்ணிட்டவர் தான் ராமர். இது ரொம்ப விசேஷம். பகவான் தன்னுடைய அவதாரத்துக்கே யஜ்ஞத்துல தானே பிரசாதம் கொடுத்து அந்த பிரசாதத்து மூலமா ராமர் அவதாரம் பண்ணியிருக்கார். இதுவே ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வால்மீகி இந்த ஜனன காலத்தை குறிப்பிடும் பொழுது ஜாதகத்தை சொல்றார். ராமருடைய ஜாதகத்தை அவர் சொல்றார். நம்மளுடைய மேம் சொன்ன மாதிரி அந்த ஜாதகத்தை சொல்றார் அவர். ஒரு விதமான இப்ப சரித்திர சிந்தனத்தை சொல்லும்போது ஒருத்தருடைய ஜனனத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டா இந்த வருஷத்துல பிறந்தா, இந்த தேதியில பிறந்தார், இந்த கிழமையில பிறந்தாருன்னு சொன்னா மட்டும் போதும். ஆனா வால்மீகி அப்படி சொல்லல. இந்த இடத்துல ராமர் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கார், இந்த திதியில பிறந்திருக்கார், அவருடைய லக்னம் இது, இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தது அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் சொல்லணும்? தேவையில்லாம அதெல்லாம் ஏன் சொல்லணும்? இதனால என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா, ராமருடைய காலத்துல கிரககதிகள் இப்படி இருந்தது அப்படின்னு நம்மெல்லாம் தெய்வ ஞானம் இப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரியான கிரகஸ்திதி இப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு அப்படின்னு சொல்றாரு. 5 விதமான கிரகங்கள் அவருடைய ஜாதகத்துல உச்சத்துல இருந்தது அப்படின்னு. இப்பெல்லாம் அந்த 5 விதமான கிரகங்கள் எதுவுமே உச்சத்துல இருக்கிறது கிடையாது. ரொம்ப விரளமா இருக்கக்கூடியது 2 கிரகங்கள் 3 கிரகங்கள். அதுவும் எங்கேயாவது போய் நவாம்சத்திலேயோ ஷட்வர்க்கத்துல எங்கேயாவது போய் பலம் இல்லாத இடத்துல மாட்டின்றும். ஆனா ராமருக்கு அப்படி கிடையாது. 5 விதமான கிரகங்கள் உச்சத்துல இருக்கு. அதனாலதான் ராமருடைய ஜாதகத்தை பார்த்தாவே புண்ணியம் அப்படின்லாம் நிறைய பேர் நம்மளுடைய சம்பிரதாயத்துல இருக்கு. ஆத்துல ராமருடைய ஜாதகத்தை வச்சுக்கணும், அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும், ராமநவமின்னு அவருடைய ஜாதக சிந்தனை பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த ராமருடைய ஜாதகத்தை சொல்லும் பொழுது பாலகாண்டத்துல அவர் சொல்றார், ததோ யஜ்ஞே சமாப்தே து ருதூனாம் ஷட் சமத்யயுஹு ததச்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. யாக யஜ்ஞாதிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ருதூனாம் ஷட் சமத்யயுஹு 6 விதமான ருத்துக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்ப 12 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். யாக யஜ்ஞங்கள்லாம் முடிஞ்ச 1 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பிறக்கிறார். எப்ப பிறக்கிறார் ராமர் அப்படின்னு கேட்டா நவமிகே திதௌ, சைத்திர மாசத்துல நவமி திதியில அவர் பிறக்கிறார். சித்திர மாசத்துல நவமி திதியில பிறக்கிறார். அதே மாதிரி நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடகே லக்னே வாக்பதா விந்துநாசக. நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே, அதிதி அப்படின்னு கேட்டா தேவமாதா. தேவமாதாவான அதிதி எந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்காளோ, அதிதேவதையா இருக்காளோ அந்த நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார். புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தார். அதுக்கப்புறம் சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு 5 விதமான கிரகங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற பிறந்தார் அப்படின்னு சொல்றார். 5 விதமான கிரகங்கள் உச்சம் அப்படின்னு கேட்டால் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு ஜாதகம் இங்க காமிச்சிருக்கேன். கிரகேஷு கர்க்கடகே லக்னே வாக்பதா விந்துநாசக. கர்க்கடகே லக்னே வாக்பதா விந்துநாசகன்னு சொல்றா. கர்க்கடக லக்னத்துல வாக்பதியோட சேர்ந்துண்டு, ப்ருஹஸ்பதி குருவோட சேர்ந்துண்டு இந்து இருக்கிற மாதிரியான ஒரு லக்னத்துல பிறக்கிறார் அவர். அப்ப 2 விதமான கிரகங்கள் கர்க்கடக ராசியில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிடுது. மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சூரியன் மேஷராசியிலையும், மேஷராசியிலேயே புதனும், மீனத்துல சுக்கிரனும், துலா ராசியில சனியும், மகர ராசியில குஜனும், இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் 7 விதமான கிரகங்களும் உச்சஸ்தானத்துல இருக்கு. அதுல புதன் சந்திரன் இவா மட்டும் தன்னுடைய உச்சஸ்தானத்துல இல்ல. சந்திரன் சுக்ஷேத்திரத்துல இருக்கார், புதன் சூரியனோட சேர்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு. ஏன்னா சூரியனோட சேர்ந்துட்டு தான் புதனும் சுக்கிரனும் இருப்பா. ஒரு கிரகம் ஒரு ராசி இல்லைன்னா 2 ராசி, அதுக்கு மேல இருக்க மாட்டான். அதனால புதன் மேஷ ராசியில இருக்கார், சுக்கிரன் மீனத்துல இருக்கார். இதுல 5 விதமான கிரகங்கள் உச்சத்துல இருக்கு. திரிப்பிரபிருதிபிகி உச்சஸ்தைஹி ராஜ்யவம்சபவா ராஜா பவந்தி அப்படின்னு 3 முதலிய கிரகங்கள் உச்சத்துல இருந்தாவே ராஜயோகம் இருக்கு. இங்க பார்த்தா 5 கிரகம் இருக்கு. பஞ்சாதிபிகி அந்நியவம்ச ஜாத்தாகா, 5 கிரகம் ஒருத்தருடைய ஜாதகத்துல உச்சமா இருந்தது அப்படின்னு கேட்டா அந்நிய வம்சத்துல பிறந்தவனும், ராஜ வம்சத்துல பிறந்தவன் கிடையாது, அந்நிய வம்சத்துல பிறந்தவனும் கூட அது ராஜயோகம் தான் அப்படின்னு சொல்றா. அப்ப இவருக்கு நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஒரு சத்ரபதியினுடைய
சக்கரவர்த்தியினுடைய பையனாத்தான் ராமர் பிறந்திருக்கார், அவருக்கு யோசிக்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு இது பலமா இருக்கு. சந்திரகேந்திரே ப்ரஹஸ்பதி கிங்குர்வந்தி கிரகா சர்வே அப்படின்னு சொல்றா. சந்திரனுடைய கேந்திரத்துல குரு இருந்தால் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்றா. சந்திரனுடைய கேந்திரத்துல இங்க குரு இருக்கார். கேந்திரஸ்தானம்னா 1, 4, 7, 10 இதெல்லாம் கேந்திரஸ்தானமா சொல்றா. அதுல சந்திரனோட சேர்ந்துண்டே குரு இருக்கார், அதனால இவருக்கு கஜகேசரி யோகமும் இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் இந்த மாதிரி ராமருடைய ஜாதகம் இதுதான். இதுல லௌகிகால் இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஏன்னா இந்த ராமாயணத்தில் ஜோதிஷம் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல பேர்ட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுல இவருடைய ஜாதகத்துல பல பேர் தப்பு இருக்கு அப்படின்னு நிறைய நம்மளுடைய இப்ப தெய்வஞால் பரவலா இருக்கும்போது அதுல நிறைய ஆக்ஷேபங்கள்லாம் இருக்கு, ஆரோபணைகள் நிறைய இருக்கு. ராமருடைய ஜாதகத்துல தப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேற யாரோ தான் சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்றா. ஏன்னா கலியுகத்துல இந்த மாதிரியான கிரகஸ்திதி வர்றதுக்கு கிடையாது. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கணிதம் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. இப்ப சூரியன் இந்த ஜாதகத்துல மேஷ ராசியில இருக்கார், சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா கர்க்கடக ராசியில இருக்கார். கர்க்கடக ராசி அதிதி தெய்வத்தியன்னு இவருக்கு சொன்னனால புனர்வசு நட்சத்திரம் ஆயிடுத்து. ஒரு ராசியில 2.25 நட்சத்திரம் இருக்கு, அர்த்தாத் என்னன்னா 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. இப்ப மேஷ ராசியிலன்னு பார்த்தோம்னா அஸ்வினியினுடைய 4 பாதம், பரணியினுடைய 4 பாதம், கிருத்திகா நட்சத்திரனுடைய 1 பாதம், இப்படின்னு கிரமமா வந்தோம் அப்படின்னு கேட்டால், இப்ப சந்திரன் கர்க்கடக ராசியில இருக்காருன்னு அவரே சொல்லிட்டதுனால கர்க்கடக ராசியில புனர்வசு நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதம் மட்டும்தான் இருக்கு. அப்ப ராமர் புனர்வசு நட்சத்திரத்தினுடைய 4வது பாதத்துல பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் ஆயிடுது. இந்த ராசி சக்கரமானது 360 டிகிரி. இப்ப இந்த டிகிரியை சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா பாகா அப்படின்னு சொல்றா. ஒரு ராசிக்கு 30 பாக, 12 ராசிக்கு 360 அப்படின்னு கேட்டா ஒரு ராசிக்கு 30 பாக. ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பாதத்துக்கு 3 பாகா 20 கலா அப்படின்னு வச்சுக்க. டிகிரிக்கும் கீழே உள்ளதுக்கு 20 கலா அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம கிரமமா வந்தோம் அப்படின்னு கேட்டால் கர்க்கடக ராசியினுடைய ஆரம்பமான முதல் 320 பாகைக்குள்ளதான் புனர்வசு நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம் இருக்கு. ஏன்னா கர்க்கடக ராசியில ஆரம்பமே என்ன அப்படின்னு கேட்டா புனர்வசு நட்சத்திரம் தான் ஆரம்பிக்குது. நீங்க கிரமமா பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். அஸ்வினி பரணி கிருத்திகா 1 மேஷராசி, கிருத்திகா ரோஹிணி மிருகசிரா விருஷபம், மிருகசிரா ஆர்திரா புனர்வசு 3 பாதம் மிதுனம், புனர்வசு புஷ்யம் ஆஸ்லேஷா கர்க்கடகம். அப்ப கர்க்கடக ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரத்தினுடைய கர்க்கடக ராசியினுடைய 3 பாகா 20 கலா வரைக்கும் புனர்வசு நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறது சித்தமாயிடுது. அதுலதான் சந்திரனும் இருக்கார் அப்படின்னு இது நமக்கு கிளியர் ஆயிடுது. இதுக்கப்புறம் திதி நவம்யே அப்படின்னு சொல்றார். நவம்யாம் சுபதிதௌ பிறந்தார் அப்படி, நவம திதியில அவர் பிறந்தார். இப்ப திதிகளுடைய நிர்ணயம் ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட காலத்தை வச்சுட்டு தான் திதியினுடைய நிர்ணயம் ஆகுது. இப்ப சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில சேர்ந்துட்டு இருந்தா அமாவாசையனும், சூரியனும் சந்திரனும் சப்தமத்துக்கு பரஸ்பரம் நேர இருந்தா அப்படின்னு கேட்டா பூர்ணிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சூரியன்லேருந்து 4வது இடத்துல சந்திரன் இருக்கார். மேஷத்துல சூரியன், 4ல கர்க்கடகத்துல சந்திரன் இருக்கார். ஒரு ராசியில எப்படி 2.25 நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி ஒரு ராசியில 2.5 திதி இருக்கு. ஒரு திதிக்கு 12 பாக அப்படின்னு சொல்றார். நான் இப்ப சொன்னோம் இல்லையோ ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 3:20 சொன்னோம் இல்லையோ, அதே மாதிரி ஒரு திதிக்கு 12 பாக சொல்றான். அப்ப மேஷராசியிலேருந்து ஆரம்பிச்சு கர்க்கடக ராசி வரைக்கும் நம்ம எண்ணிட்டு வரணும். மேஷராசியில 12 பாக வரைக்கும் அமாவாசை ஆயிரும். மீதி உள்ள அந்த 12 பாக பிரதமா திதி, மீதி உள்ள 6 பாக என்ன அப்படின்னு கேட்டால் த்விதியா திதியினுடைய அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கிரமசகா வந்தோம் அப்படின்னு கேட்டால் கர்க்கடக ராசியினுடைய 6 பாக வரைக்கும் அஷ்டமி திதி தான் இருக்கும். நீங்க கிரமமா எண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால் தெரியும். சுக்லபக்ஷ அஷ்டமியும் தானே வரணும், எப்படி சுக்லபக்ஷ நவமியில அவர் பிறந்தார் அப்படின்னு பெரிய ஒரு சந்தேகம் வருது. இப்ப நீங்க நவமின்னு நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்டால் சூரியனை கொண்டு போய் மீனத்துல வைக்கணும். மீனத்துல சூரியன் இருந்தா அப்படின்னு கேட்டா நவமிங்கிறது சித்தமாகும். அப்ப சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு அப்படிங்கிற வாக்கியம் பொய்யாயிரும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் நவமி திதி இல்லை. சரி சந்திரனை கொஞ்சம் தள்ளி கொண்டு வரும் அப்படின்னு கேட்டால் புனர்வசு நட்சத்திரம் இல்லாம போயிடும். அப்ப இந்த எல்லா வாக்கியத்துக்குமே இது இடிக்குது. இது அப்ப இது பொய் அப்படின்னு நம்மளுடைய லௌகிகால் இப்ப உள்ளவா எல்லாருமே சொல்றா அப்படின்னு இது ஒரு வாக்கியமா இருந்துருக்கு. இதுக்கு என்ன பிரமாணம் சொல்றது? இவா கேட்கிற கேள்வியும் கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு விஷயமானது இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த விஷயம் கிடையாது. இது 2 யுகத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அயனாம்ச கதி, அயனாம்சத்தினாலையும் கிரகங்களுடைய கதியினாலையும் பலவிதமான மாறுபாடு ஏற்படும் பொழுது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சாதாரண விஷயம் தான் இது.
இதுக்கு ஒரு உதாரணம், பிரத்யட்சமான உதாரணம் என்னன்னா, இப்போ விவேகானந்தருடைய ஜென்மத்தை பார்த்துட்டோம்னா அவர் ஜனவரி 12ஆம் தேதி பிறந்தார். ஜனவரி 12 பிறந்தார்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா மகர ராசியில சூரியன் இருக்கார். ஜனவரி 12 மகர சங்கராந்தி கிடையாது, இப்ப ஜனவரி 15 தான் மகர சங்கராந்தி. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே, இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே இப்படியான மாறுபாடு இருக்கும் பொழுது பலவிதமான லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல மாறுபாடு ஏற்படாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அதுவும் பிரஷ்னமார்க்கக்காரர் ஒன்று சொல்றார், 5 விதமான சித்தாந்தங்கள் சொல்றார். அதுல என்ன அப்படின்னு கேட்டால், பிராமக சித்தாந்தம், சௌர சித்தாந்தம், ரோமச சித்தாந்தம், பௌலச சித்தாந்தம், அந்த மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் சொல்றார். வசிஷ்ட சித்தாந்தமும் அதுல ஒண்ணா இருக்கு. அதுல பிரஷ்னமார்க்கக்காரர் சொல்லும் போது வசிஷ்ட சித்தாந்தமானது எப்பயுமே நமக்கு ஸ்பஷ்டமாகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுல உள்ள காலங்கள், நிர்ணயங்கள்லாம் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது, இப்ப அது நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த காலத்துல யார் குலகுருவா தெய்வஜனா இருந்தார்? வசிஷ்டர் தான் இருந்தார். அதனால அதில் ஆச்சரியப்படுறதுக்கும் கிடையாது. பிரமாண வாக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஸ்பஷ்டா பிராமஸ்து சித்தாந்தः தஸ்யாசன்னஸ்து ரோமசः சௌரஹ ஸ்பஷ்டதரோ ஸ்பஷ்டௌ வசிஷ்டः பௌலசஸ்ச தௌ அஸ்பஷ்டௌ பௌலசः வசிஷ்டஸ்ச அப்படின்னு. இந்த வசிஷ்ட சித்தாந்தமும் பௌலச சித்தாந்தமும் எப்பயுமே ஸ்பஷ்டமாகாது. மீன்ஸ் இப்ப கலியுகத்திலேயோ இல்ல அதுக்கு முன்னாடி பிரஷ்னமார்க்கங்கள்லாம் இப்ப இந்த யுகத்துல வந்த கிரந்தங்கள் தான். இந்த வசிஷ்ட சித்தாந்தமும் பௌலச சித்தாந்தமும் எப்பயுமே ஸ்பஷ்டமாக இருக்காது நமக்கு அப்படின்னு. இதெல்லாம் முன்னாடி காலங்கள்ல பண்ண சித்தாந்தங்கள், அந்த காலத்துக்கு தான் இதெல்லாம் சித்தமா இருக்கும். இந்த காலத்துல இந்த மாதிரியான கிரகஸ்திதிகளே வராது அப்படின்னு நம்மளுடைய சான்றோர்களே சொல்லியிருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒரு ஆரோபணம், இது தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஆரோபணம் பண்றது தவறு அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாதிரி ராமருடைய ஜனனத்தை வால்மீகி தனது கிரந்தமான ராமாயணத்துல சொல்றார். இதுக்கப்புறம் கிரமமாவா அன்னப்பிராசனம் இந்த மாதிரியான சம்ஸ்காரங்கள்லாம் முடிச்சுட்டு நாமகரணம் பண்றார். நாமகரணம் பண்ணும்போது நாமகரண முகூர்த்தத்தையும் அவர் சொல்றார். அங்க அதீத்யைகாதசாகந்தூ நாமகர்ம ததா கரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயீ சுதம் அப்படின்னு சொல்றார். அதீத்ய ஏகாதசாகந்தூ அப்படின்னு 11 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு இங்க சாட்சாத் அர்த்தம் நமக்கு தெரியுது. ஆனா வியாக்கியானத்துல அந்த மாதிரி சொல்லல. ஏகாதசாகந்து அப்படின்னு சொன்னால் 11 நாட்களை கொண்ட நாள் அப்படின்னு அவ வியாக்கியானம் பண்றா. 11 நாட்களை கொண்ட நாள் அப்படின்னு சொன்னா 12வது நாள் அப்படின்னு அர்த்தம். 12வது நாள்ல தானே 11 நாள் இருக்க முடியும். 11வது நாள்ல 11 நாள் இருக்காது. அப்ப 12வது நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் 13வது நாள்ல நாமகரணம் பண்ணார் அப்படின்னு வால்மீகி சொல்லியிருக்கார். இந்த 13வது நாள்ங்கிறது சாஸ்திர விருத்தமா இருக்கு. சாஸ்திர விருத்தம்னா என்ன? சில கிரந்தங்கள்ல 13வது நாள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுல முகூர்த்த பதவியில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நாமான்ஹி துவாதசேத பரம் அசுபமஹா பூர்வமிஷ்டம் அப்படின்னு சொல்றார். நாமகரணம் அன்ஹி கர்த்தவியம், பகல்ல பண்ணணும். துவாதசே அப்படின்னு சொல்றார், 12வது நாள் தான் பண்ணணும். பரம் அசுபமஹா, பரம் அப்படின்னு கேட்டால் 12வது நாளுக்கு பரமா இருக்கக்கூடிய நாள் அசுபம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப ஆனா இங்க ராமாயணத்துல என்ன பண்ணியிருக்கார்? 13வது நாள்ல தான் நாமகரணம் பண்ணியிருக்கார். இங்கேயும் ஒரு முகூர்த்தத்திலையும் ஒரு இடைஞ்சல் வருது. அப்ப இதுக்கு நம்ம எப்படி சித்தம் பண்றது அப்படின்னு கேட்டால், அவர் தப்பாலாம் பண்ணல, ஒண்ணும் ஸ்மிருதி விரோதம் ஆயிரும். இப்ப முகூர்த்த பதவியில சொன்ன மாதிரி பண்ணால் அது ஸ்மிருதி விரோதம் ஆயிரும். ஸ்மிருதிகள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, க்ஷத்ரியஸ்ய துவாதசாகம் சூதகம் அப்படின்னு. க்ஷத்ரியாளுக்கெல்லாம் நாமகரணம் இந்த விருத்தியாசோச்சமானது 12 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப நான் 12வது நாளே நாமகரணம் பண்ணேன் அப்படின்னு கேட்டா ஸ்மிருதி விரோதம் ஆயிரும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அங்க வசிஷ்டர் 13வது நாள் நாமகரணத்தை பண்ணியிருக்கார். அதுவும் சாரசங்கிரகம் இந்த மாதிரியான பிராமணிகமான கிரந்தங்கள்ல சொல்றான், ஏகாதசேன்ஹி விப்ராணாம் க்ஷத்ரியானாம் த்ரயோதசே வைஷ்யானாம் ஷோடசே நாம மாசாந்தே சூத்ர ஜென்மனாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப ஒவ்வொரு ஜாதியில உள்ளவாளுக்கும் கிரமசா இவா சூத்தகம் விரிவிக்கிறான். அதே மாதிரி நாமகரணம் எப்ப பண்ணணும்னு விதிச்சிருக்கா. எல்லாருக்கும் சாமூகிகமா 12வது நாள்ங்கிறது கிடையாது. பிராமணாளுக்கெல்லாம் 11வது நாள், க்ஷத்ரியாளுக்கெல்லாம் 13வது நாள், வைஷ்யாளுக்கு 16வது நாள், சூத்ராளுக்கு மாசத்தினுடைய கடைசியில அப்படின்னு சாரசங்கிரகம் அப்படிங்கிற ஒரு பிராமணிகமான ஒரு கிரந்தத்துல இந்த மாதிரியான ஒரு பிரமாணம் சொல்லி இருக்கா. இதனால வால்மீகி அந்த வசிஷ்டர் அந்த நேரத்துல தோஷம் பண்ணல அப்படிங்கிறது இதுலயும் தெரிஞ்சிருது. இதே மாதிரி என்கிட்ட யாரு சொன்னாலும் அந்த ஜாதகம் தப்புன்னு யாரு சொன்னாலும் அவர் இன்னொரு ஒரு பிரமாணம் சொன்னார். அவர் ஒரு ஹேது காரணத்தை எடுத்துட்டார் ஜாதகம் பொய்ங்கிறதுக்கு. என்னன்னா, வசிஷ்டர் வால்மீகி தான் எழுதுனது இல்லை. அதனால வால்மீகி ராமாயணம் எழுதும் போது ராமருடைய ஜாதகம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஏன் மற்றவர்களுடைய ஜாதகம்லாம் அவருக்கு கிடைக்கலையா? அதனால இது ராமருடைய ஜாதகம் கிடையாது, இது ஆரோபணம். ஏன்னா சீதை எங்க இருக்கா,
அப்புறம் தசரதர் முக்கியமா இருக்கார், பரதர் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கு, இவாளுடைய ஜாதகம்லாம் சொல்ல வேண்டியதானே? ஏன் ராமருடைய ஜாதகத்தை மட்டும் சொன்னார்? மற்றவாளுக்கெல்லாம் கிரகங்கள் உச்சமா இல்லையா? உச்சமா இருந்தா மட்டும்தான் சொல்லுவாரா அப்படின்னா பலவிதமான சந்தேகங்களை கேட்கிறா. அப்படி கிடையாது. இதெல்லாம் வக்தா யார் இருக்காளோ அவளுடைய அபிப்பிராயம் தான் இதெல்லாம். இப்ப இங்க பாருங்களேன், நாமகரண முகூர்த்தம் மட்டும்தான் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சீமந்த முகூர்த்தம் சொல்லல, அன்னபிராசனம் எதுவுமே சொல்ல. அப்ப சீமந்தெல்லாம் பண்ணலையா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவருடைய சுவாபிப்பிராயம் இதெல்லாம். அதனால இந்த விதமான சந்தேகங்கள்லாம் நம்ம இந்த இடத்துல எழுப்பக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கிரந்தத்தை அவர் பண்றாருங்கிற போது அவருக்கு எதெல்லாம் அபிப்பிராயமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கார். இப்ப நாமகரணம் முடிஞ்சது. நாமகரணத்துக்கு அப்புறம் வித்யாபியாசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் திரும்பி வரார். சஸ்திராபியாசங்கள்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எப்ப அவர் திரும்ப அயோத்தியாவுக்கு ராமர் வராரோ, ராமர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கீர்த்தியையும் அவருடைய பராக்கிரமத்தையும் கேட்டு விஸ்வாமித்திரர் அவரை கூப்பிடுறதுக்காக வரார். ஏன்னா விஸ்வாமித்திரர் அந்த காலகட்டத்தில் பலவிதமான யாக யஜ்யங்கள்லாம் லோகத்தினுடைய ரட்சணைக்காக பண்ணிட்டு இருக்கார். பிராமணால வச்சுண்டு அந்த யாக யஜ்யங்களை தடுக்கிறதுக்காக ராட்சசாலாம் வரா. அந்த ராட்சசால்டேந்து யாக யஜ்யங்களையும் பிராமணர்களையும் காப்பாற்றுறதுக்காக பலவிதமான மார்க்கங்களை தேடும் பொழுது ராமர் தான் இதுக்கு உகந்த ஆள் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்ப அயோத்தியாவுக்கு தசரதர்கிட்ட ராமரை என்னோட அனுப்புங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்பவே துக்கப்படுறார். இன்னுமே பால்யத்துவம் மாறாத என்னுடைய பையனை நான் எப்படி உங்களோட அனுப்புறது? அவனுக்கு ராட்சசைகளெல்லாம் அழிக்கிற அளவுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் கிடையாது. ஏன்னா நான் வரேன் உங்களோட வேணாம், என்னுடைய சைன்யங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு நான் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்றார். அப்படி கிடையாது, நான் ராமரைத்தான் கூப்பிடுறேன், நீ ராமரைத்தான் அனுப்பிச்சு ஆகணும்னு சொல்றார். சரின்னு விஸ்வாமித்திரர் ஒரு ரிஷி சொல்றார், அவருடைய குலகுருவான வசிஷ்டரும் சொல்றார். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அனுப்புறார் தன்னுடைய குழந்தையம். இவரும் போய் அவர் பகவத் அவதாரம் தானே, அவர் தாடகா வதம் முடியுது. அதுக்கப்புறம் மிதிலேக்கு இது ஜனகனுடைய ஊருக்கு போய் சிவதனுஷ பக்னம் பண்ணி சீதையை அவர் விவாகம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி விவாகம் பண்ணும்போது விவாக முகூர்த்தத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். எப்ப மேம் சொன்ன மாதிரி அதுவும் அவளே சொல்லிட்டா. மகாஹ்யத்ய மகாபாகோ திருத்தீய திவசே பிரபோ பல்குன்யாம் உத்தரே ராஜஸ் தஸ்மின் வைவாஹிகங்குரு அப்படின்னு பாலகாண்டத்துல 71வது சர்க்கத்துல சொல்றார். உத்தரே திவசே பிரம்மன் பல்குனீபியாம் மணீஷினஹ வைவாஹிகம் பிரசம்சந்தி பகோயத்ர பிரஜாபதி. பகமூர்த்தியான பகதேவதை எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கோ அதிபதியா அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றார். உத்தர பல்குனி நட்சத்திரத்துல விவாகம் நீ என்னுடைய புத்திரியை பண்ணிக்கோ அப்படின்னு ஜனகர் சொல்றார். அதுக்கு முகூர்த்தத்துல போதாயனரும் சொல்றார் எந்தெந்த நட்சத்திரத்துல விவாகம் பண்ணணுங்கிறதுல மகா மிருகசிரோ ஹஸ்த சுவாதி மூலானுராதயோகோ ரேவதி ரோஹிணி சைவ உத்தராணி த்ரயஸ்ததா ஆவாஹேச்ச விவாஹேச்ச வித்யா சங்கிரகணேஷு ச வாபயேத் சர்வபீஜானி கிரகம் கிராமம் பிரவேசனம். எல்லாத்துக்குமே இந்த நான் முன்னாடி சொன்ன நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப சுபமா இருக்கக்கூடியது அப்படின்னு. இப்ப எந்த நட்சத்திரத்துல அவர் சொல்றார்? மகாஹ்யத்ய மகாபாகோ அப்படின்னு சொன்னனால மகா நட்சத்திரத்துல தான் அந்த தனுசனுடைய பங்கமானது நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பூர்பல்குனி நட்சத்திரம் விவாகத்துக்கு உச்சிதமான நட்சத்திரம் கிடையாது அப்படிங்கிறதுனால அடுத்த முகூர்த்தமே இப்ப நம்ம சொல்ற ஒரு வாக்கியம் என்னன்னு கேட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்ற மாதிரி ஜனகர் ராமர்கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்த முகூர்த்தம் உத்தரா பல்குனி நட்சத்திரம், இந்த அடுத்த முகூர்த்தத்திலே நீ என்னுடைய பொன்னான சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். ஏன்னா இன்னைக்கே மகா நட்சத்திரம், இன்னைக்கே விவாக கர்மாலாம் பண்ண முடியாதுங்கிறதுனால அடுத்த முகூர்த்தமான உத்தரா பல்குனி நட்சத்திரத்துல நீ என்னோட பொண்ணை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரியான விவாக திவசத்திலையும் முகூர்த்தத்தை அவர் காமிக்கிறார் வால்மீகி. இதுக்கப்புறம் விவாகம் முடியுது. விவாகங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அயோத்தியாவுக்கு வரா. அயோத்தியாவுக்கு பல வருடங்கள் சுபமா போனதுக்கு அப்புறம் தசரதருக்கு ஒரு ஆசை வருது. தன்னுடைய புத்திரனான ராமனை ராஜ்ய பதவியில உட்கார வைக்கணும், அவருக்கு பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அவருடைய அமைச்சர்கள்ட்டெல்லாம் அவர் சொல்றார், என்னுடைய பையனுக்கு நான் இந்த மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டோன்னா எல்லா அமைச்சர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், குலகுருவான வசிஷ்டருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா என்னுடைய ராமருக்கு பட்டாபிஷேகம், என்னுடைய ராமருக்கு பட்டாபிஷேகம் ஒவ்வொருத்தருமே நினைச்சுட்டு இருக்காங்க. தசரதர் எப்படி நினைச்சாரோ என்னுடைய பையனுக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் நினைக்கிறார். அதுல ஒரு காரணம் உண்டு. ஆனா வசிஷ்டர் என்னுடைய சிஷ்யனுக்கு பட்டாபிஷேகம், மக்கள்லாம் என்ன நினைக்கிறா என்னுடைய ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ராமர் மேல அந்த அளவுக்கு அபிப்பிராயம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் என்னுடைய ராமன் ராமர் மேல ஒரு சொத்தத்தை கொண்டாடுறா, இவன் என்னுடைய ராமன் அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் ரொம்ப பாசமா இருக்கார் ராமர். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வசிஷ்டரும் சொல்றார். இந்த நேரத்துல மக்கள் எல்லாருமே மக்களுடைய மனசுல ராமர் ஒரு பெரிய ஆசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த காலத்துல ராமருடைய பட்டாபிஷேகங்கிறது ரொம்ப உச்சிதமான காலம் அப்படின்னு வசிஷ்டரும் ஜனகருக்கு ரொம்ப உபதேசம் பண்றார். இந்த மாதிரியான காலத்துல சூதர் என்ன பண்றாருன்னா ராமர்கிட்ட தசரதர் ஒரு சூதனை ராமர்கிட்ட அனுப்புறார்.
இந்த விஷயத்தை போய் சொல்லிட்டு வாப்பா ராமர்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வா, அந்த மாதிரி அப்பா கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வான்னு சொல்றார். சூதனும் போறான். அங்கிருந்து ராமர் வரும்போதே கிருதாஞ்சலி முகனா வர்றார். தூரத்திலேருந்து வரும்போதே அப்பா பார்த்துட்டு கிருதாஞ்சலி முகனாவே வர்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து வர்றார், அப்பா வர்றார். அந்த அளவுக்கு பிதிருபக்தி அவர்கிட்ட இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது வந்த உடனே தசரதர் சொல்றார், சைத்ரஹா ஸ்ரீமானயம் மாசா புண்ணிய புஷ்பித கானனஹ யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பியதாம் தஸ்மாத்வம் புஷ்யயோகேன யௌவராஜ்யம் அவாப்னுஹி காமதஸ்துவம் பிரகிருத்தீவ நிர்ணீதோ குணவானிதி. இந்த சைத்திர மாசம் ராமர் எந்த மாசத்துல பிறந்தாரோ அதே மாசத்துல தான் அவருக்கு பட்டாபிஷேகம் நிர்ணயமாகுது. சைத்திர மாசத்துல புஷ்ய நட்சத்திர யோகத்துல உனக்கு பட்டாபிஷேகமானது நடக்க போகுது, நீ அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ அப்படின்னு தசரதர் ராமருக்கு சொல்றார். ஸ்வயேவ புஷ்யோ பவிதா சோபிஷேச்சியஸ்து மே சுதா ராமோ ராஜீவ பத்ராட்சோ யுவராஜ இதி பிரபு அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரிலாம் பலவிதமான உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு நாளைக்கு புஷ்ய நட்சத்திர யோகத்துல நீ பட்டாபிஷேகத்துக்கு ரெடியாயிரு, நீ தயாரா இருந்துக்கோ, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றார். சொல்லும் பொழுது அதுக்கான காரணத்தையும் சொல்றார். ராமர் கேட்கிறார், எதுக்காக எனக்கு இப்ப திடீர்னு பட்டாபிஷேகம், நீங்க இருக்கும் பொழுது எனக்கு எதுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தசரதர் சொல்லும் பொழுது அந்த சகுனங்கள், பலவிதமான சொப்னங்கள், அப்புறம் கிரகங்களுடைய ஸ்திதிகள், இதெல்லாம் காரணமா தசரதர் சொல்றார் எதுக்காக ராமருக்கு இப்பயே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது. என்னன்னா, அபிச்சாத்திய அசுபான் ராம சொப்னான் அபஷ்யாமி ராகவ சனிர்காதா திவோல்காஷ்ச பதந்தி மகாஸ்வனாகா. அதே மாதிரி அவஷ்டப்தஞ்சமே ராம நக்ஷத்திரம் தாருணகிரகைஹி ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாக சூர்யாங்காரக ராகுபிகி அப்படின்னு. இன்னைக்கு உல்காபாதங்கள்லாம் நான் வந்து சொப்னத்துல பார்த்தேன்ப்பா, இதெல்லாம் பெரிய துஸ்வப்னமா எல்லாரும் சொல்றா. உல்காபாதம்னா இந்த எரிகற்கள்லாம் விழுகிறது. இந்த எரிகற்கள்லாம் விழுகிறத நித்திய தோஷமா முகூர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கா. உள்கோர்வி சலனோபராக குலிகா அப்படின்னு. உல்காபதம்லாம் நித்திய தோஷம். உல்காபதனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டா அதுலேருந்து 3 நாட்கள் எந்த சுபகர்மாவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நித்திய தோஷத்துல அதை சொல்றா முகூர்த்த கிரந்தங்கள்ல. அப்ப அந்த மாதிரியான அந்த அளவுக்கு மகத்தான ஒரு அசுப சகுனத்தை, ஒரு சொப்னத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் சொல்றாரு தவிர என்ன நட்சத்திரம்னு அவர் சொல்லல தசரதர். என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துல அங்காரகன், சூரியன், ராகு, இந்த மாதிரியான எல்லா பாபகிரகங்களும் சேர்ந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்றார். இப்ப எல்லா பாபகிரகம் இந்த மாதிரியான கிரகங்கள் சேர்ந்தா தெய்வஜ்ஞான்லாம் சொல்றா ராஜாவுக்கோ இல்லைன்னா ராஜ்யத்துக்கோ ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றா. அப்ப அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராஜ்யத்துக்கு ஆபத்து ஏற்படுமா இல்ல ராஜாவுக்கு ஆபத்து ஏற்படுமான்னு எனக்கு தெரியல. அதனால நீ இப்பயே உடனே நீ அபிஷேகம் பண்ணிக்கோ, ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்னுடைய ஜாதகப்படி, என்னுடைய நட்சத்திரப்படி தான் ராஜ்யத்துக்கு ஆபத்து ஏற்படும். நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டா ரொம்பவே விருத்தி அடையும், ஒரு சம்பத் கிடைக்கும் நம்மளுடைய ராஜ்யத்துக்கு அப்படின்னு அவர் உபதேசம் பண்றார். இந்த மாதிரியான காரணத்தை ஹேத்து அவர் சொல்றார் அப்படின்னு. பிராயேனச்ச நிமித்தானி ஈதுஷானாம் சமுத்பவே ராஜாஹி மிருத்யுமாப்னோதி கோராம் சாபதம் ருச்சதி அப்படின்னு. ரொம்ப ஒரு கோரமான ஒரு மிருத்யு, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு கெட்ட ஒரு கடனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு அத்ய சந்திரோ அபிபகதா புஷ்யாத் பூர்வம் புனர்வசும் ஸ்வஹா புஷ்யயோகே நியதம் வக்ஷியந்தே தெய்வ சிந்தகாக அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு சந்திரன் புஷ்யாத் பூர்வம் புனர்வசு நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கார். நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்துல சந்திரன் எப்ப பிரவேசம் பண்றாரோ அப்போ உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அதனால இன்னைக்கு பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி சில விதமான விரதங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். உதித்தே விமலே சூரியே புஷ்யே சாபியுபகதே ஹனி லக்னே கர்க்கடகே பிராப்தே ஜென்ம ராமஸ்ய ஸ்திதே. ராமருடைய என்ன ஜென்ம லக்னமோ அதே லக்னத்துல தான் பட்டாபிஷேகம் பண்ண போறார். கர்க்கடக லக்னத்துல தான் பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு தசரதர் ஒரு உத்கோஷணம் பண்றார். இப்ப இவா சொன்ன இடத்துக்கு நான் வந்தாச்சு. வால்மீகி இந்த மாதிரி வசிஷ்டர் இந்த மாதிரியான ஒரு பெரிய முகூர்த்தத்தெல்லாம் குறிச்சு கொடுத்தார். கர்க்கடக லக்னத்துல புஷ்ய நட்சத்திரத்துல பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் பட்டாபிஷேகம் நடக்கல. ஏன் அப்படின்னு பல பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள்லாம் இருக்கு. இந்த ராமருடைய ஜாதகத்துல நாமகரண முகூர்த்தத்தெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கோ அதே சந்தேகம் இங்கேயும் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, பிரசித்தமான சந்தேகங்கிறது இங்கேயே தெரிஞ்சு போயிடுது. அப்ப அதுக்கு என்ன காரணம், நம்ம அதை எப்படி எழுத்துக்கணும் அப்படின்னு இங்க நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முகூர்த்தத்துல அந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த துர்ঘடனைகள்லாம் ஏற்பட்டிருந்ததுன்னா முகூர்த்த தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப வசிஷ்டர் முகூர்த்தம் என்ன குறிச்சு கொடுத்திருக்கார், புஷ்ய நட்சத்திரத்துல கர்க்கடக லக்னத்துல வசிஷ்டரோ இல்லைன்னா ஜனகரோ சொல்லிட்டார். வசிஷ்டர் குறிச்சு கொடுத்தாருன்னு எங்கேயும் வாக்கியம் கிடையாது. இருந்தாலும் முகூர்த்தம் இருக்கு, வசிஷ்டர் தான் குறிச்சு கொடுத்துருக்கணும் அங்க. அந்த மாதிரியான முகூர்த்தத்துல ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்து
அதுக்கப்புறம் ராமர் இது வனவாசத்துக்கு போயிருந்தாலோ இல்லைன்னா பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் தசரதர் இறந்திருந்தாலோ முகூர்த்தத்தினால ஆயிடுத்து. என்னப்பா அது பட்டாபிஷேகம் நடந்த முகூர்த்தம் எல்லாம் இப்படி கெட்டதா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லலாம். ஆனால் இங்க அந்த பட்டாபிஷேகமே நடக்கல, முகூர்த்தத்துல பண்ண வேண்டிய காரியமே நடக்காத பொழுது முகூர்த்தத்து மேல நம்ம தோஷத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் பிரபலமாவே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ராமர் வனவாசத்துக்கு போகணுங்கிறதுக்கு என்ன காரணமாயிருக்கு அப்படின்னு கேட்டால் தசரதனுடைய கர்மா. அவசியம் அனுபோக்தவியம் கிருதங்கர்ம சுபாசுபம் அப்படிங்கிற வாக்கியத்தின்படி தசரதர் பண்ண பாப கர்மாவினுடைய பலன் தான் ராமர் வனவாசத்துக்கு போறார். ராமர் வனவாசத்துக்கு போறனால ராமர் ஒரு க்ஷணம் கூட துக்கத்தை அனுபவிச்சாருன்னு எங்கேயும் கிடையாது. வனவாசத்தினால ராமர் இங்க உட்காந்து அழுதுன்னு இருந்தாருப்பா, தலையில கையை வச்சுட்டு ஓன்னு அழுதார் ராமர் வனவாசத்துக்கு போறனால அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லல. தசரதர் தான் உயிரே விட்டுட்டார். அப்ப ராமர் வனவாசத்துக்கு போறனால யாரு துக்கப்பட்டா? தசரதர். அப்ப இங்க யாருக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா தசரதர் தான் காரணம். வால்மீகி ராமாயணத்திலேயே தசரதர் வாயாலேயே சொல்றார், நாம் பண்ண கர்மத்தினாலதான் ராமன் வனவாசத்துக்கு போறான், என்னுடைய ஒரு கர்ம பக்குவத்தினாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்றார். எங்க அப்படின்னு கேட்டா அந்த தசரதர் உங்களுக்குலாம் தெரிஞ்சதுதான், அந்த முனி குமாரனை கொல்றார். கொன்னோன்னு அந்த முனி சாபம் சொல்றார். அதை கௌசல்யாட்ட அவர் பகிர்ந்துக்கிறார் தசரதர். என்னன்னா, துவயாபிச்ச யதஜ்ஞானான் நிகதோமே சபாலகோ தேன துவாமபி சப்சியேகம் சதுக்கம் அதிதாருணம். ஒரு அஜ்ஞானத்தினால உன்னால என் பையனானவன் கொல்லப்பட்டான், அதனால உனக்கு நான் ஒரு சாபத்தை தரேன். என்ன அப்படின்னு கேட்டால், நீனும் புத்திர வியோகத்தினால துக்கப்படணும் அப்படின்னு நான் இப்போ ஒரு சாபத்தை தரேன்பா அப்படின்னு அந்த முனிவர் தசரதருக்கு சாபத்தை கொடுத்தார். புத்திரம் வியசனஜம் துக்கம் எதேதன் மம சாம்பிரதம் ஏவம் துவம் புத்திரசோகேன ராஜன் காலம் கரிஷ்யசி. எப்படி நான் இப்ப புத்திரசோகத்துல இருக்கனோ அதே மாதிரி நீயும் புத்திரசோகத்தினால இந்த காலத்தெல்லாம் நீனும் கடத்துவ அப்படின்னு அந்த முனி சொல்றார். ஏவம் பாபம் மயின்யஸ்ய விலப்பிய கருணம் பகு சிதாம் ஆரோப்பிய தேகம் தன்மிதுனம் சொர்க்கம் அபியதாம். சாபத்தை மட்டும் அவ பண்ணல, எனக்கு சாபத்தை கொடுத்துட்டு சிதைய ஆரோப்பணி அவ 2 பேரும் அதுக்குள்ள குதிச்சுட்டா. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு துர்கடம் நடந்திருக்கு. அப்ப அந்த ஒரு கர்மாவுக்கு பக்குவம் இல்லாம போகுமா? அந்த ஒரு கர்மாவுக்கு பலனானது கிடைக்காம போகுமா? அவசியம் துக்கம் ஏற்படத்தான் வேணும். இப்ப பட்டாபிஷேகத்திலேருந்து ராமர் வெளியில போகலைன்னா அந்த அளவுக்கு துக்கமானது அவர் கிடைக்காது. விஸ்வாமித்திரர் தான் வனத்துக்கு கூட்டு போனார். அப்ப கூட தசரதருக்கு பிரியம் இல்லதான், ராமரை வனத்துக்கு அனுப்புறதுக்கு பிரியம் இல்லதான். இருந்தாலும் அந்த அளவுக்கு தசரதர் துக்கப்பட்டார்னு எங்கேயும் கிடையாது. விஸ்வாமித்திரரோட ராமர் போகும்போது துக்கப்பட்டார்னு எங்கேயும் சொல்லல தசரதர். ஆனா பட்டாபிஷேகத்தை விட்டுட்டு போகும்போதுதான் துக்கப்பட்டார்னு வருது. அந்த அளவுக்கு தசரதருக்கு எப்ப துக்கம் வருமோ அந்த சந்தர்ப்பத்துக்கு துக்கத்தை கொடுக்குறார். இதுல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, வசிஷ்டர் ஒரு பெரிய தெய்வஜர். அவர் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பாரோ இல்லையோ. தெய்வஜருக்கு என்ன விற்பத்தி சொல்றா அப்படின்னு கேட்டா, தெய்வம் ஜானாதி. இங்க தெய்வம்னா என்ன? விதி. விதிம் ஜானாதி அப்படின்னு சொல்றா. விதியை தெரிஞ்சுன்ற ஒரு வசிஷ்டர் எதுக்காக இப்படிலாம் சொல்லணும்? அவரே முன்னாடி ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டியதான தசரதருக்கு, இந்த மாதிரி ஒரு சாப்பெல்லாம் இருக்குப்பா, இந்த நேரத்தில் நீ முகூர்த்தம் குறிச்சுனா இப்படிலாம் நடக்கும்னு சொல்ல வேண்டியதானே, விதியை தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு வசிஷ்டர் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். விதிம் ஜானாதி அப்படின்னு கேட்டா அந்த விதியானது என்ன அப்படின்னு கேட்டால் ஜாதகம் தான். ஜாதகத்தை பார்த்தா தான் தெய்வஜன். ஜாதகத்தை பார்க்காத வரைக்கும் விதி நஜானாதி, விதியை தெரிஞ்சுக்க மாட்டார். ஜாதகத்தை பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பட்டாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் குறிக்கும் போது ராமருடைய ஜாதகத்தை பார்த்து தான் முகூர்த்தம் குறிச்சாருங்கிறதுக்கு பிரத்யட்சமான ஒரு பிரமாணம் கிடையாது நம்மள்கிட்ட. அதனால கூட அந்த முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்துருக்கலாம் வசிஷ்டர். இதெல்லாம் ஒரு ஊகம்தான் இங்க, ஏன்னா பிரத்யட்சமா பிரமாணங்கள் இல்லைங்கிறதுனால இதுதான் இங்க பதிலும். இந்த மாதிரி ஆயிடுத்து. இதுக்கப்புறம் ராமர் வனவாசத்துக்கு போற இது பட்டாபிஷேகம் நின்றுத்து. கைகேயினுடைய ஒரு வரத்தினாலையும் பித்ருவனுடைய ஒரு ஆக்ஞையினாலையும் ராமர் வனவாசத்துக்கு போறார். அதெல்லாம் ரொம்பவே பிரசித்தமான ஒரு விஷயம்தான். வனவாசத்துக்கும் ரொம்ப சுகமாக தான் போறார். சீதையினோடும் லக்ஷ்மணனோடும் சேர்ந்து வனவாசத்துக்கு போறார். அங்கே பலவிதமான முனிகளோடு சேர்ந்து பலவிதமான சுகங்களையும் பலவிதமான இதில் துக்கங்களையும் அனுபவிச்சுட்டு கால யாபனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி கால யாபனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சூர்பனகா வர்றா. சூர்பனகா ராமருடைய சௌந்தரியத்தில் மயங்கி ராமர்கிட்ட போய் நான் உன்னைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். நான் ஏகபத்னி விரதன் அப்படின்னு ராமர் சூர்பனகிட்ட சொல்றார். அதனால என்னுடைய சகோதரனான லக்ஷ்மணனை நீ நாடு அப்படின்னு சொல்றார் அவர். லக்ஷ்மணன்ட்ட போய் கேட்கும் பொழுது லக்ஷ்மணனும் சூர்பனகையை நிராகரிக்கவே சீதையை அங்க பார்க்கிறா சூர்பனகா. இந்த அளவுக்கு ஒரு ரூபலாவண்யத்தை இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ இங்க இருக்கிறதுனால தானே நீங்க 2 பேரும் என்னை நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சீதையை தாக்க முற்படுறா. அதனால கோபப்பட்ட லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய மூக்க அறுக்கிறார். மூக்கறுபட்ட அந்த சூர்பனகா என்ன பண்றா அப்படின்னு கேட்டால்
உடனே அவனுடைய சகோதரன்ட்ட போய் சொல்றார், ராவணனும் பலவிதமான சைன்யங்களை ராமனையும் லக்ஷ்மணனையும் அழிக்கிறதுக்காக அனுப்புறார். அனைத்து விதமான சைன்யங்களையும் ராமர் பானங்களால துவம்சம் பண்றார். இந்த மாதிரி துவம்சம் பண்ணோன்னு ராமருடைய பலத்தை தெரிஞ்சுட்ட ராவணன் நேரடியா வந்து பார்க்கும் பொழுது சீதையினுடைய சௌந்தரியத்துல ராவணனும் மயங்குறான், சீதையை அடையணும்னு நினைக்கிறான். அப்ப சீதையை அடையணும்னு நினைக்கும் போது தன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சு போயிடுது. இந்த அளவுக்கு ஒரு மகத் சைன்யத்தை அழிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் போனா தூசி அவனுக்கு அப்படின்னு ராவணனே தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு மாய உருவாக்குறான், இவனை ஏமாத்தி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு மாரீச்சனை, மாய ரூபியான மாரீச்சனை அவன் வேண்டான். இப்ப ராமர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா அவர் ஒரு பகவத் ஸ்வரூபியவர். ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரே ஒரு பானத்தை வச்சுட்டு அகிலத்தையும் அழிக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குதான். இருந்தாலும் அவர் மாரீச்சன் பின்னாடி போய் ஏமாறுறார். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா நமக்கெல்லாம் ஒரு ஸ்லோகம் இருக்கு பிரமாணத்துக்கு, ஹரினாபி ஹரேனாபி பிரம்மனாபி சுரைரபி லலாட்ட லிகிதாம் ரேகாம் பரிமார்ஷ்டும் நசக்கியதே அப்படின்னு. என்னன்னா ஹரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஹரணா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மெல்லாம் உருவாக்கின பிரம்மனா இருந்தாலும் பரவாயில்ல, 33 கோடி தேவர்களா இருந்தாலும் ஒரு தலையில ஒரு எழுத்து விழுந்துருது அப்படின்னு கேட்டா அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. இப்ப பகவானா இருந்தா என்ன, மனுஷனா பிறந்து மனுஷாளுக்கு நான் தர்மத்தெல்லாம் நான் காட்ட போறேன், நான் பிரத்யட்சமா அவளுக்கு நான் நடந்து காட்ட போறேன் அப்படின்னு நீ எடுத்துன்னு வந்தாச்சு. அப்போ உன் தலையில எழுத்து விழுந்துருது, அப்ப நீயும் மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தை நமக்கெல்லாம் காட்டுறதுக்காகவே அவரும் நடிக்கிறார். மாயையில தானும் விழுந்துட்ட மாதிரி ராமர் அங்க நடிக்கிறார். மாரீச்சன் பின்னாடியே போறார். சீதையும் சாதாரணமாக கிடையாது, லக்ஷ்மியினுடைய சாட்சாத் சுரூபம். சீதா அந்த நேரத்தில் அதே தான் இங்கேயும் ஸ்லோகம், ஹரினாபி ஹரேனாபி தான். அவளும் லக்ஷ்மியினுடைய சுரூபமா இருந்தாலும் தனது புத்திரன் மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பலவிதமா நிந்திக்கிறான். எங்க 2 பேரையும் நீ ஏமாத்துற அப்படின்லாம் சொல்லி லக்ஷ்மணனை நிந்திக்கிறான். அதனால ரொம்ப துக்கப்பட்ட லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, சீதையை விட்டுட்டு ராவணனை தேடிட்டு பின்னாடியே போறார். இந்த நேரத்தை பயன்படுத்தின்ற ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போறான். லக்ஷ்மணனை பார்த்தோன்னு ராமர் ரொம்பவே துக்கப்படுறார். என்னப்பா என்னுடைய பத்னியை விட்டுட்டு வந்துட்டியே அங்கிருந்து அப்படின்னு கேட்கிறார். நடந்ததெல்லாம் லக்ஷ்மணன் சொல்றார். 2 பேரும் வேகமா இங்க வர்றார். இதுக்குள்ள ராவணன் அந்த சமயத்தை பயன்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த மாதிரி கிளம்பின்னு இருக்கும் பொழுது ஒரு பக்ஷி ராஜாவான ஜட்டாயு ராவணனை தடுக்க முயற்சி பண்றார், சீதையை காப்பாற்ற முயற்சி பண்றார். பலவிதமா அவனுக்கு உபதேசமும் பண்ணி பார்க்கிறார், யுத்தமும் பண்ணி பார்க்கிறார். ஆனா ராவணன் ஜட்டாயுடைய பட்சங்கள்லாம் சேதம் பண்ணி அவன் ஜட்டாயுவை ஜெயிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ராமனும் லக்ஷ்மணனும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா சீதையை அங்க காணும். பலவிதமா துக்கத்தோட ரொம்ப விலாபங்கள்லாம் பண்ணி அங்கிருந்து தேடி கிளம்புறா. கிளம்பி தேடிண்டே போகும்பொழுது வழியில ஜடாயு கிடைக்கிறார். ரொம்ப ரத்தத்தோட ரொம்ப உயிருக்கே போராடின்னு இருக்கார். ராமரை பார்த்து அந்த செய்தியை சொல்லிடணும்னு தன்னோட உயிரை பிடிச்சுட்டு இருக்கார் ஜடாயு. ஜட்டாயுவை பார்த்தோன்னா ரொம்ப துக்கம் வந்துருது அவருக்கு. ஏன்னா தசரதனுடைய ஒரு பெரிய மித்திரன் தான் ஜட்டாயு. ஓடி போய் ஜட்டாயுவை தன்னுடைய மடியில ஏற்றி வச்சுன்னு சொல்றார், என்னுடைய அப்பா தான் என்னை விட்டுட்டு போயிட்டார், என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப நிகரான ஒருத்தர் நீங்க இருக்கேள், என்னுடைய அப்பாவான மித்திரன் நீங்க இருக்கேள், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன், எனக்கு வழிகாட்டியா நீங்க இருப்பேள் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீங்களும் என்னை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு சொல்றான். இப்ப என்னுடைய பத்னியும் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு ராமர் ரொம்ப விலாபம் பண்றார். இப்ப ஜட்டாயு சொல்றார், நீ கவலைப்படாத, உன்னுடைய பத்னி எங்கேயும் போகல, உன்னுடைய பத்னியை தூக்கிட்டு போகணவன் ராவணன் தான், அவசியம் உன்னுடைய சீதை உன்னுடைய பத்னியானவள் மறுபடியும் உனக்கு கிடப்பா அப்படின்னு அங்க சொல்றார். இந்த இடத்துல ஜட்டாயு கிளைமேக்ஸ் ஓபன் பண்ணிடுறார். இப்ப நம்ம படத்தெல்லாம் என்ன கேட்டா, இப்ப யுத்தம் பண்ணி சீதையானவள் ராமருக்கு கிடைப்பா, இது ஒரு படமா நினைச்சுட்டோம்னா, ராமாயணத்தை ஒரு படமா நினைச்சுட்டோம்னா என்ன நம்மளுடைய லட்சியம், அங்க என்ன ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு கேட்டா, ராவணனுக்கும் ராமருக்கும் யுத்தம் நடந்தா சீதை கிடைப்பாளா, ராவணன் ஜெயிப்பானா ராமர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் அங்க. ஆனா ஜட்டாயு அந்த இடத்துல அதை ஓபன் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், ராவணன் இந்த முகூர்த்தத்துல சீதையை தூக்கின்னு போயிருக்கான், இந்த முகூர்த்தத்துல தூக்கின்னு போனா நஷ்டமான வஸ்து அவசியம் கிடைச்சிரும், அதனால கவலையே படாத அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டால், ஏனயாதி முகூர்த்தேன சீதாம் ஆதாய ராவணஹா விப்ரநஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத்ஸ்வாமி பிரதிபத்தியதே. எந்த முகூர்த்தத்துல ராவணன் சீதையை தூக்கின்னு போனானோ அந்த முகூர்த்தத்துல எந்த வஸ்து நஷ்டமானாலும் அந்த வஸ்துனுடைய சுவாமி மறுபடியும் அதை பெறுவான் அப்படின்னு சொல்றார். அது எந்த முகூர்த்தம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றார். ஜஷவத் படிஷம் கிருஹ்ய க்ஷிப்ரமேவ வினஷ்யதி. எப்படி ஒரு மீனானது தூண்டிலை பிடிச்சிட்டு ஒரு நாசத்தை அடையுதோ அதே மாதிரி இந்த ராவணன் சீதையை பிடிச்சதுனால நாசத்தை அடைய போறான் அப்படிங்கிறது சொல்றார். அந்த முகூர்த்தத்தை பற்றி சொல்றார். பிந்தோ நாம முகூர்த்தோசௌ நச்சகாகுஸ்தசோ அபுதத் தொத்பிரியாம் ஜானகீம் ஹிருத்வா ராமனோ ராட்சசேஸ்வரஹா. உன்னுடைய பத்னி அவன் திருடின்னு போயிருக்கான். அவன் திருடும் பொழுது
விந்த அப்படிங்கிற ஒரு முகூர்த்தம் இருந்ததுங்கிறது அவனுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் அந்த அளவுக்கு ஸ்திரீ மேல ஒரு காமமா இருந்தான். அதனால முகூர்த்தத்தெல்லாம் பார்க்கல. ராவணனும் சாதாரணமானவன் கிடையாது, ஒரு பெரிய பண்டிதன் தான். இருந்தாலும் சீதையின் மேல இருந்த அந்த அளவுக்கு ஒரு மோகத்தினால முகூர்த்தங்கள் எதையும் பார்க்காம அந்த ஒரு விசாரமே பண்ணாம விந்த முகூர்த்தத்துல சீதையை தூக்கின்னு போயிட்டான். அதனால உனக்கு சீதையானவள் மறுபடியும் அவசியம் கிடைப்பா அப்படின்னு அந்த இடத்துல சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணிடுறார். இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த விந்த முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டால், தெய்வஜானம் என்ன சொல்றான்னா அபிஜின் முகூர்த்தத்தை தான் விந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்றா. காம் விந்த தேதி கோவிந்தா அப்படிங்கிறனால கோவிந்தன் இந்த முகூர்த்தத்துல எல்லா விதமான ஒரு கஷ்டங்களையும் அவர் அவருடைய அஸ்திரத்தை வச்சுட்டு போக்குறார் அப்படின்னு சொல்றார். அபிஜின் முகூர்த்தத்துக்கு லட்சணம் சொல்றா முகூர்த்த கிரந்தங்கள்ல. அபிஜின்னாம மத்தியானோ முகூர்த்தோ வைஷ்ணவ ஸ்மிருதா சக்கரமாதாய பகவான் விஷ்ணு தோஷான் வியபோகதி அப்படின்னு. இந்த அபிஜின் முகூர்த்தத்துல ஏதாவது ஒரு தோஷம் நடந்தா, எந்த ஒரு தோஷம் நடந்தாலும் அந்த தோஷத்தை அழிக்கிறதுக்காக விஷ்ணு என்ன பண்றாருன்னு கேட்டா தன்னுடைய சக்கரத்தை எடுத்துன்னு வந்துருவார் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சுப முகூர்த்தத்துல ராவணன் உன்னுடைய பத்னியை தூக்கின்னு போயிருக்கான், அதனால நீ கவலைப்படாத, சீதையானவள் மறுபடியும் கிடைப்பாள் அப்படின்னு இங்க முகூர்த்த லட்சணத்தை அவர் சொல்றார். இதுக்கப்புறம் சீதையை தூக்கின்னு போயிட்டான். இதுக்கப்புறம் ராமர் ரொம்பவே துக்கப்பட்டு ஜடாயுனுடைய கர்மாக்கள் எல்லாமே தன்னுடைய புத்திரஸ்தானத்துல, ஜடாயுனுடைய புத்திரஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் கருணி முடிக்கிறார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு திக்கா தேடி போயிட்டே இருக்கும் பொழுது சுக்ரீவனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுன்னு சுக்ரீவனை பார்க்க போறார். அவனுடைய உதவியை நாடி போறார் ராமர். சுக்ரீவனுடைய அண்ணனான வாலியை கொன்னு அதனுடைய பிரத்யுபகாரமா தன்னுடைய சீதையை தேடுறதுக்கு அந்த சைன்யங்கள்லாம் கேட்கிறார். சுக்ரீவனுடைய பழக்கத்தினால ஹனுமானுடைய பழக்கமும் ஏற்படுது. ஹனுமான்கிற ஒரு பரம விஸ்வாசியான பரமபக்தன் ராமருக்கு கிடைக்கிறார். சுக்ரீவனும் எல்லா திக்களையும் தன்னுடைய சைன்யங்களை அனுப்புறான். அந்த மாதிரி அனுப்பும் பொழுது ஹனுமான லங்கைக்கு அனுப்புறான். ஏன்னா ஹனுமானுக்கு மட்டும்தான் அந்த பறக்கிற சக்தி இருக்கு. பல லட்ச கிலோமீட்டர் மிதமான அந்த சமுத்திரத்தை தாண்டி உல்லங்கனம் பண்ணி ஹனுமான் பறந்து போயின்னு இருக்கார். பறந்து போயிட்டே இருக்கும் பொழுதே லங்கையினுடைய அந்த சௌந்தரியத்தை பார்த்து அங்கேயே ஆச்சரியப்படுறார். பறந்து போயிட்டே அவர் வர்ணனை பண்றார் அப்படின்னு வால்மீகி சொல்றார். அந்த அளவுக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டா வால்மீகி அவருடைய சித்தி சக்தியை ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ராவணனுடைய மாளிகைகள்லாம் எந்த வாஸ்து ரீதியா இருந்ததுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு வால்மீகி. வாஸ்துவை கூட அவர் கோட் பண்ணியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய சித்தி சக்தி இருந்திருக்கும் வால்மீகியினுடைய. சாட்சாத் அவர் ஒன்றும் பார்க்கல. ராவணன் ஹனுமான் பறந்து போயிட்டு இருக்கும்போது அவர் மேல உட்காந்து ஒன்றும் பார்க்கல வால்மீகி. இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னா அவருடைய சித்தி சக்தியை நம்ம பார்க்கணும். ஹனுமான் மேல பறந்து போயிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி வர்ணிக்கிறார். வர்த்தமான கிரகைச்சாபி சர்வதா சுவிபூஷிதைஹி தாம் சித்திரமால்யாபரணம் கபிராஜ ஹிதங்கரஹ ராகவார்த்தே சரண் ஸ்ரீமான் ததருஷ நனந்தச்ச பவனாத் பவனம் கச்சன் ததருஷ கபிகுஞ்சர. பறந்து போயிட்டே இருக்கும்போது வர்த்தமான கிரகைஹி, இந்த வர்த்தமான கிரகம்னா என்ன? ஒவ்வொரு வீடும் வளர்ந்துட்டே இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. சாட்சாத் அர்த்தம் பார்த்தோம்னா அந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கும். வீடெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. வர்த்தமான கிரகம் அப்படின்னு கேட்டால் ஒரு வாஸ்துனுடைய ரீதி. 4 விதமான ரீதி சொல்றா. ஒவ்வொரு அந்த வாசலை வச்சுட்டு 4 விதமான ரீதிகள் சொல்றா. அதுல இந்த வர்த்தமான ரீதின்னு ஒரு ரீதி. லங்கையில ராவணன் முதலிய ராவணனுடைய மற்றும் எல்லாருடைய மாளிகைகளும் வர்த்தமான வாஸ்து ரீதியில இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறார். இந்த ரீதியில போய் விஸ்வகர்மா ராவணனுக்கு மாளிகைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறார். லங்கையில இறங்கி ஒவ்வொரு பவனாத் பவனம், ஒவ்வொரு பவனத்தையும் குதிச்சு 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 போய் ஆச்சரியப்படுறார். ஒவ்வொரு பவனத்தையும் பார்க்கிறார். இந்த அளவுக்கு வாஸ்துக்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறார். இந்த வர்த்தமான வாஸ்து ரீதி பிருகத் சம்ஹிதா முதலிய வாஸ்து கிரந்தங்கள்லாம் அதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்றார். அதனுடைய பலன்கள் என்ன எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. சதுஷாலம் சதுர்த்வாரம் சர்வதோபத்ர சம்யகம் பশ্চিமத்வாரரஹிதம் நந்தியாவர்த்தாஹ்வயந்து தது தக்ஷிணத்வாரரஹிதம் வர்த்தமானம் தனப்பிரதம் பிராக்த்வாரரஹிதம் ஸ்வஸ்திகாக்கியம் புத்திரதனப்பிரதம் அப்படின்னு. சதுஷாலம் சதுர்த்வாரம், 4 இடங்கள்லையும் துவாரம் இருந்து, ஒரு மாளிகைகள்ல 4 பக்கட்டும் துவாரம் இருந்தது அப்படின்னு கேட்டால் அந்த வாஸ்து ரீதியினுடைய பேர் என்ன? சர்வதோபத்ரம் அப்படின்னு அதுக்கு பேர். அதே மாதிரி பশ্চিமத்வார ரஹிதம், பশ্চিம திக்குல மட்டும் உங்களுக்கு துவாரம் கிடையாது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேரு நந்தியாவர்த்தம் அப்படின்னு அந்த வாஸ்துக்கு பேர். இதே மாதிரி தக்ஷிணத்வார ரஹிதம், தக்ஷிண திக்குல மட்டும் உங்களுக்கு துவாரம் கிடையாது, வாசல் இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேரு வர்த்தமான சம்யகம். பிராக் திக்குல கிடையாது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேரு ஸ்வஸ்திகம் அப்படின்னு 4 விதமான வாஸ்து ரீதிகளை சொல்றார். அதுலேயும் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா சிரேஷ்டம் நந்தியாவர்த்தம் சர்வேஷாம் வர்த்தமான சம்யஞ்ச ஸ்வஸ்திக ருச்சகே மத்தியே சேஷம் சுபதம் நிருபாதீனாம். ராஜாக்களுக்கு இந்த 4 விதமான வாஸ்து ரீதிகள் சுபமா இருக்கக்கூடியது.
அதுலேயும் சர்வேஷாம் சிரேஷ்டம் கிமித்யுக்த, அந்த 4 விதமான வாஸ்துக்களையும் எது ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் நந்தியாவர்த்தம் வர்த்தமானம், இது 2 தான் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அப்போ அந்த 2 ரீதிகளில் ஒன்றான வர்த்தமானம்ங்கிற ரீதியில் ராவணன் தன்னுடைய மாளிகைகளை பண்ணியிருக்கான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் ஹனுமான். அங்கே போய் இறங்குறார் ராமர், இந்த மாதிரியான வர்ணனை பண்ணிட்டு அங்கே போய் இறங்குறார். இறங்கிட்டு இந்த அளவுக்கு பாதுகாப்பாக வாஸ்துக்களோடு கூடிய மாளிகைகளை ராவணன் நிர்மாணம் பண்ணியிருக்கான். அதனால பகல்ல இவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சா நமக்கு ஆபத்து, நம்மளால நுழைய முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறதுனால ராத்திரியில தான் நம்ம நுழையணும் இந்த ராஜ்யத்துக்குள்ள, அதுதான் நம்ம காரிய சித்திக்கு உதவும் அப்படின்னு ஹனுமான் என்ன சொல்றது நிர்ணயம் பண்றார். ராத்திரியில நுழையிறார். நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், ராவணன் தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு லங்கா தேவி அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ தேவதையை அவன் ஸ்தாபனம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த லங்காதேவி கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கினாதான் ஒரு சின்ன ஒரு பூச்சி கூட உள்ளே போக முடியும் லங்கைக்குள்ளே. அவள்கிட்ட அனுமதி இல்லை அப்படின்னு கேட்டால் உள்ளே போக முடியாது. அந்த லங்காதேவி என்ன பண்ணிட்டா, ஹனுமானை அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டா. நீ என்கிட்ட அனுமதி வாங்காமல் நீ உள்ளே போக முடியாதுப்பா, யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர்கிட்டலாம் சீதையை நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி பண்ணலாம் யுத்தம் அப்படின்னு சொல்லி லங்காதேவியை ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உள்ளே போறார். அதை எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டால், சனிர்ஜித்ய புரீம் லங்காம் சிரேஷ்டாம் தாம் காமரூபிணியும் விக்ரமேன மகாதேஜா ஹனுமான் கபிசத்தமஹா. அந்த காமரூபிணியான லங்கா தேவதையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் உள்ள போறார். எப்படி போறார் கபி? நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, ஏதாவது மனுஷியா நம்மெல்லாம் ஒரு வாசல் இருக்குன்னா வாசலை தேடி நம்ம போயிட்டு இருப்போம், இல்லைன்னா நேர போவோம். அவர் கபிசத்தமஹா, கபிராஜன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, நேர வழி இருந்தாலும் அங்கேயும் குதிச்சு இங்கே குதிச்சு தான் போயிட்டு இருப்பார். அப்ப அவர் வாசலை தேடி போகல, எங்க துவாரம் இல்லையோ அந்த துவாரத்தை தேடி போறார். இப்ப 4 திக்குல எங்க துவாரம் இல்லை, தட்சிண திக்குல துவாரம் இல்லை, அப்ப அந்த புறா அந்த திக்கு அப்படின்னு சொல்லி அந்த திக்குல தான் அவர் குதிக்கிறார். அப்ப தட்சிண திக்குல அவருடைய மதில் சூரலை ஏறி குதிக்கிறார். அவர் கபியினுடைய சுபாவத்தை அங்க காட்டுறார் வால்மீகி. எப்படி போறார் அப்படின்னு கேட்டா, அத்வாரேன மகாவீரியா பிராகாரம் அவபப்ளுவே நிஷிலங்காம் மகாசத்வோ விவேஷ கபிகுஞ்சரஹா. கபிகுஞ்சரனான அந்த ஹனுமான் தட்சிண திக்குல மாளிகை மேல் ஏறி குதித்து செல்கிறார் அப்படின்னு வால்மீகி சொல்றார். இங்க இன்னமும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது உன்னிப்பா வால்மீகி இன்னொன்னு சொல்ல போறார். என்னன்னா, ஒரு தூதனானவன் ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த பாதத்தை முதல்ல வச்சா அந்த தூதனுடைய காரிய சித்தி ஏற்படும், எந்த விஷயத்துக்காக தூதன் அனுப்புறோமோ அந்த காரிய சித்தி ஏற்படும். அப்ப தூதன் எந்த காலம் முதல்ல வச்சான் அப்படிங்கிற அளவுக்கு வால்மீகி இந்த இடத்துல சொல்றார். இப்ப தூதன்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பிரஷ்ன கிரியைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கேரளாலெல்லாம் பிரஷ்னங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதுல அஷ்டமங்கல பிரஷ்னம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு சொர்ண பிரஷ்னம் அப்படின்னு ஒரு நாமாந்திரமும் சொல்றான். இப்ப ஜாதகத்துல நம்ம ஒரு லக்னத்தை குறிக்கணும்னா என்ன பண்ணுவோம், எந்த சமயத்துல பிறந்தானோ அந்த சமயத்துல எந்த ராசியினுடைய உதயம் ஏற்படுதோ அதை வச்சுட்டு நம்ம லக்ன நிர்ணயம் பண்ணுவோம். ஆனா பிரஷ்னத்துல என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, ஆரூட லக்னம் அப்படின்னு லக்ன நிர்ணயத்துக்கு ஒரு விதியை சொல்றா. ஆனால் இந்த அஷ்டமங்கல பிரஷ்னத்துல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன ஒரு பாலிகைகள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பொண்ணுகிட்ட கையில சொர்ணங்களை கொடுத்துண்டு சாட்சதையோட சொர்ணத்தை கொடுத்து அக்ஷதை புஷ்பம் இதெல்லாம் கையில கொடுத்து அந்த பாலிகை அந்த பொண்ணை ஏதாவது ஒரு ராசியில நீ அந்த சொர்ணத்தை வைமா அப்படின்னு சொல்லுவா. அந்த பொண் எந்த அந்த ஒரு சின்ன பொண்ணானவள் எந்த ராசியில வைக்கிறாளோ அதைத்தான் அவ லக்னமா எடுத்துப்பா. அந்த நேரத்துல அவ எந்த பாதத்தை முதல்ல வைக்கிறாளோ அதுக்கும் ஒரு சிந்தனை உண்டு. அவ அந்த இடத்துல இருந்து நடந்து வரும்போது வாம பாதத்தை வைக்கிறாளா இல்ல தட்சிண பாதத்தை வைக்கிறாளா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அங்கேயும் சிந்தனை உண்டு. அதுக்கு சொல்றா, வாமாங்கிரக்ரே நிகிதம் சுபம் சியா தூதஸ்ய தோஷாயச்ச தட்சிணாங்கிரி அப்படின்னு. எப்பயுமே தூதனுக்கு தோஷமா இருக்கு தட்சிணாங்கிரி, அதனால வாமபாதத்தை எப்பயுமே தூதனானவன் வைக்கணும். அந்த சின்ன பொண்ணானவள் வாமபாதத்தை வச்சா அந்த பிரஷ்னமானது சுபமா இருக்கும், தட்சிண பாதத்தை வச்சா அசுபம் அப்படின்னு பிரஷ்னத்துல சொல்றா. அதே மாதிரி இங்க வால்மீகி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், பிரவிஷ்ய நகரீம் லங்காம் கபிராஜ ஹிதங்கரஹா சக்ரேத பாதம் சவ்யஞ்ச சத்ருனாம் சதுமூர்தனி அப்படின்னு சொல்றார். இங்க அந்த அளவுக்கு நுணுக்கமா அவர் சொல்றார். சக்ரேத பாதம் சவ்யஞ்ச, வாமபாதத்தை அவர் முதல்ல வச்சாரங்க. முதல்ல இதுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டால், தூதன் எந்த பாதத்தை முதல்ல வைக்கணும் அப்படின்னு இந்த அளவுக்கு பிரஷ்ன சாஸ்திரத்தை அவர் இங்க எடுத்துட்டு இருக்கார். ஏன்னா தூதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு. மற்ற இடத்துலலாம் நம்ம சாதாரணமா பார்த்தோம் கேட்டா தட்சிண பாதத்தை தான் வைக்கணும் சுபம், எல்லா இடத்துக்கும் உள்ள நுழையணும் கேட்டா தட்சிண பாதத்தை உள்ள வச்சு வாப்பா அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான இது. தட்சிண பாதத்தை தான் வைக்கணும். ஆனால் தட்சிண பாதத்தையும் சில இடத்துல தான் வைக்கணும். அதுக்கும் பிரசித்தம் அதுக்கும் பிரமாணம் ப்ரஹஸ்பதி சொல்றார் தன்னுடைய கிரந்தத்துல. பிரயாண காலே ஸ்வகிருஹ பிரவேசே விவாக காலோபி ச தட்சிணாங்கிரிம் கிருத்வாக்ரதா
சத்ருபுர பிரவேசே வாமம் நிதத்யா சரணம் நிருபாலயே. நீ உன்னுடைய கிரகத்துக்கு பிரவேசம் பண்ணணும்னாலோ இல்லைன்னா பிரயாண காலத்திலையோ இல்லைன்னா விவாக காலத்திலையோ நீ எந்த காலம் முதல்ல வைக்கணும்? தட்சிண காலத்தை வச்சுக்கோ, தட்சிண காலம் நீ வச்சுக்கோ. ஆனா ஒரு சத்ருனுடைய ஸ்தானத்துக்கு நீ போகணும்னாலோ அப்படி இல்லைன்னா ஒரு ராஜாவோட ஸ்தானத்துக்கு நீ போறினாலோ அந்த நேரத்தில் நீ எந்த காலம் முதல்ல வைக்கணும் அப்படின்னு கேட்டால் வாமபாதத்தை தான் நீ முதல்ல வைக்கணும். அப்பதான் உன்னுடைய காரிய சித்தியானது ஏற்படும் அப்படின்னு ப்ரஹஸ்பதியும் தன்னுடைய கிரந்தத்துல சொல்றார். இந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா பார்த்து வால்மீகியும் இது ஹனுமானுடைய அந்த ஒரு கிரியாவை தன்னுடைய கிரந்தத்துல கோட் பண்ணியிருக்கார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ராமாயணத்துல பலவிதமான ஜோதிஷ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஜாதகம் பார்த்தோம், அதுக்கப்புறம் சகுனம் பார்த்தோம், பிரஷ்னங்கள் பார்த்தோம், முகூர்த்தம் பார்த்தோம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் பார்த்தோம். அந்தலோகத்வா கடைசியா சகுன விஷயங்களையும் சொல்றார். சகுனத்துக்கு பலவிதமான பிரமாணங்கள் கிடையாது, சாம்பிரதாயிகமா வந்தக்கூடியதான் இருக்கு கிரந்தங்கள். இருந்தாலும் பலவிதமான விஷயங்களை சாம்பிரதாயிகமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் அசுபமா இருக்கும், ஆனா அது சுபசகுனமா இருக்கும். உதாரணத்துக்கு சவத்தை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அசுபமா தோணும், ஆனா அது ஒரு சுபசகுனம். இதே மாதிரி அசுபமான விஷயங்கள்லாம் சுபமா எடுத்துட்டு இருப்பான், சுபமான பல விஷயங்கள்லாம் அசுபமா. தேன் பார்த்தோம்னா ரொம்ப சுபமான விஷயம், ஆனா அது அசுபசகுனம். இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருப்பான். இதை மனசுக்கு மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோ அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு மனசுக்கு துக்கமாப்படுதோ அதெல்லாம் அசுப சகுனங்கள் தான் அப்படின்னு சில பிராமணிகால் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த ராமாயணத்திலையும் சகுனங்கள்லாம் சொல்றார். ராமர் இப்ப நான் சொன்னோம் இல்லையோ, லக்ஷ்மணன் ராமரை தேடி போறார். சீதையை எப்ப ராவணன் அபகரிச்சானோ அப்ப லக்ஷ்மணன் ராமரை தேடி போறார் அப்படின்னு. அப்ப ராமரும் பலவிதமான அசுப சகுனங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார். என்னன்னா, மனஷ்டமே தீனம் இஹா பிரகிருஷ்டம் சக்ஷுஷ்ச சவ்யம் குருதே விகாரம் அசம்சயம் லக்ஷ்மணநாஸ்தி சீதா ஹிருதாமிருதாவா பதிவர்த்ததேவா. என்னுடைய சவ்யநேத்திரம் ரொம்ப ஒரு தோஷமா துடிச்சுட்டு இருக்கு, எனக்கு மனசு ரொம்ப படபடக்குது, ஏதோ ஒரு ஆபத் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்றார் ராமர். அப்ப அவருடைய மனசுல இந்த மாதிரி தோணுனால ஏதோ ஒரு ஆபத் நடக்க போகுதுன்னு இந்த சகுனத்தையும் அவர் இங்கு குறிப்பிடுறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி பல இடத்துல ராமருடைய வயசையும் அங்கங்க சொல்லிட்டு இருக்கார். சீதை பல இடத்துல ராவணன்ட்ட சீதை சொல்றா. இதே மாதிரி தசரதர் விஸ்வாமித்திரர் எப்ப ராமர் என்னுடைய யாக யஜ்ஞங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா வரணும்னு எப்ப விஸ்வாமித்திரர் கேட்கிறாரோ அப்ப தசரதர் சொல்றார், ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா நயுத்தயோக்கியம் யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைகி அப்படின்னு. ஊனஷோடச வருஷமே 15 வயசு தான் ராமருக்கு. அப்ப அந்த வயசுல ராட்சசிகளோட யுத்தம் பண்ணா இப்ப 10வது படிக்கிற பையன் மாதிரி இருந்திருக்காரு. அப்ப ராமர் 10வது படிக்கிற பையனை ராட்சசிகளோட யுத்தம் பண்ண அப்படின்னு கேட்டா எந்த அப்பாவுக்கு தான் ஆசை வரும்? அப்ப 10வது படிக்கக்கூடிய பையனை நான் அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு, வயசெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இதனால என்ன லட்சியம் அவருக்கு அப்படின்னு கேட்டால், இதுவும் நான் தெய்வக்கியனா இருக்கனால தெய்வக்கிய சிந்தனை என்னன்னா, இந்த காலத்துல என்ன தசை நடந்திருக்குமோ அந்த தசையை வச்சுன்னு நம்ம சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணலாம். என்னன்னா, ராமர் புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்திருக்கார். புனர்வசு நட்சத்திரத்துக்கு என்ன தசை ஆரம்பம்னா குரு தசை ஆரம்பம். புனர்வசு நட்சத்திரத்தினுடைய 4வது பாரத்துல பிறந்திருக்கார். அப்படிங்கிறதுனால குருதசை எத்தனை வருஷம்? 16 வருஷம் அப்படின்னு கேட்டால் புனர்வசு நட்சத்திரத்துல ஒரு 4 வருஷம் குருதசை அவருக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சனி தசையில அவர் இந்த மாதிரி சீதையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். கர்க்கடக லக்னம் சப்தமாதிபதியான சனியினுடைய தசையில அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். களத்திர ஸ்தானாதிபதியினுடைய சனி தசால அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இந்த மாதிரியான ஊகைகளுக்காகத்தான் அவர் இதை கூட சொல்லியிருக்காரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பலவிதமான இடங்கள்ல உபமானத்து கூட ஒரு உபமை, இந்த உதாரணத்தை சொல்லும் போது கூட ஜோதிஷத்தை அவர் எடுத்துட்டு இருக்கார். எப்படின்னா, ஜடாயு சொல்றாரு இல்லையா, ராமர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, உன்னோட மனைவி கிடைச்சிருவா, சீதா கிடைச்சிருவான்னு சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த ராவணன் சீதையை தூக்கின்னு போனது எப்படி தூக்கின்னு போனா அப்படின்னு கேட்டா, அபிகம்ய சுதுஷ்டாத்மா ராட்சசா காமமோகிதா ஜக்ராஹ ராவணஹா சீதாம் புதஹ்கே ரோஹிணி மிவா அப்படின்னு. ஆகாசத்துல புதன் ரோஹிணி இழுத்துன்னு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராவணன் சீதையை இழுத்துன்னு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இங்க என்ன அர்த்தம்னா, ரோஹிணி யாருக்கு, புதனுக்கு என்ன வேணும்னா, ரோஹிணி புதனுக்கு அம்மா வேணும். சந்திரனுடைய பத்னி தான் ரோஹிணி, சந்திர சுதன் தான் புதன். அப்ப தன்னுடைய தாயை ஒருத்தன் அபகரிச்சுன்னு போனானா எந்த அளவுக்கு பாபம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு பாபத்தை ராவணன் பண்ணிட்டான்பா அப்படின்னு சொல்றாரு. இது சாதாரணமா சொன்னாவே போதும். இந்த இடத்துல கூட ஜோதிஷத்தை அவர் கொண்டு வர்றார். இதே மாதிரி ஹனுமான் எப்ப சீதையை முதல்ல போய் அங்க பாக்குறாரோ, ஐயோ இது ராவனுடைய லங்கையில பாக்குறாரோ, அப்ப கூட சொல்றாரு ஹனுமான் என்ன சொல்றாருன்னா, பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யைவ தனுதாங்கதா அப்படின்னு.
பிரதிபத்திதியில் ஒருத்தன் பாடம் படித்தான்னா எப்படி அவனுடைய வித்யா வந்து அப்படியே குறுகிண்டே போகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாப்பா சீதை அப்படின்னு. அப்போ அனத்தியனத்தில் ஒருத்தன் வித்யாபியாசம் ஆரம்பித்தான்னா அவனுடைய வித்தியை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கேயே சூச்சிக்கிறார். இந்த மாதிரி ராமாயணத்தில் பலவிதமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ராமருடைய ஜாதகத்தை சிந்தனை பண்ணாவே, ராமருடைய ஜாதகத்தை பார்த்தாவே பலவிதமான புண்ணியங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துலையும் வந்து லௌகிகால் பலவிதமான சந்தேகங்களை சொல்கிறா. ஏன்னா அவள் சொன்ன அப்படியே பதப்பிரயோகத்தை நான் இங்கே சொல்கிறேன். ராமருடைய வாழ்க்கையில் எல்லாமே அவருக்கு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி ஆயிடுது. என்ன அப்படின்னு கேட்டால், ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டு சாஸ்திராபியாசத்தை அதனுடைய சாஸ்திரங்கள்லாம் அபியாசம் பண்ணி முடிச்சுட்டு வந்தார். இப்போ வந்தாரோ உடனே விஸ்வாமித்திரர் வந்து வாப்பா காட்டுக்கு தாடகையை வதம் பண்ண போவோம் அப்படின்னு கூட்டின்னு போயிட்டார். கூட்டின்னு போயிட்டு அங்கே விவாகம் முடிச்சுட்டு எப்போ வந்தாரோ வந்து கொஞ்ச நாள் தான் சுகமாக இருந்திருப்பார். அதுக்குள்ளே கைகேயி மாதா என்ன பண்ணிட்டான்னா வனவாசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டார். இப்போ வனவாசத்துக்கு கிளம்பி போயிட்டார். வனவாசத்தில் கொஞ்ச நாள் பத்னியோட சுகமாக இருந்தார். அப்புறம் ராவணன் வந்து என்ன பண்ணினா பத்னியை தூக்கின்னு போயிட்டான். இப்போ வனவாசத்தெல்லாம் முடிச்சுட்டு ராஜ்யத்துக்கு போகலான்னு பார்த்தா பத்னியை தூக்கின்னு போயிட்டான். சரி, கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி சீதாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் ராஜ்யத்தில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணிட்டான், சீதா வந்து ஒரு அந்நிய ராஜ்யத்தில் இருந்துட்டு வந்தவ, அவளை போய் ராஜா எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு அபகீர்த்தியை பரப்புனால ராஜ்ய தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக சீதாவை தியாகம் பண்ணார். சீதையோடு சேர்ந்து வாழலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சீதாவை தியாகம் பண்ணிட்டார். சரி, தன்னுடைய புதல்வர்கள்லாம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் சரி சீதாவை கூட்டுப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய அவதார காலம் முடிஞ்சு போயிடுது. இப்போ இந்த மாதிரி அவருக்கு கைக்கு எட்டினது எல்லாமே வாய்க்கு எட்டலையேப்பா, இவருடைய ஜாதகத்தை போய் நம்ம ஆற்றுல வச்சுட்டா நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும், இப்போ நமக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் வாய்க்கு எட்டாமல் போயிருமே அப்படின்னு எல்லாருடைய ஒரு சிந்தனையாக இருக்குது. அப்படி நினைக்கக்கூடாது. நான் இந்த சொன்னதுதான் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, இல்லை உங்களை பார்த்தா பல விஷயங்கள் வந்து இவனா எப்படி இந்த காரியங்கள்லாம் பண்ணுறா, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு எனக்கு பார்க்குறதுக்கு தோணும். ஆனால் உங்களுக்கு வந்து அசால்ட்டாக நீங்கள் அந்த காரியங்கள்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி நமக்கு வந்து ராமரை பார்க்கும்போது ஐயோ இந்த சின்ன வயசுலேயே வனவாசத்துக்கு போயிட்டாரே, அவருக்கு ராஜ்யம் வந்து இப்படி பறி போயிடுது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், இந்த சின்ன வயசுலேயே எனக்கு வனவாசம் கிடச்சிருக்கு, சத் சங்கமானது கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். 15 வயசுல ரிஷிகளோட சம்பந்தம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு 18 வயசுல யார் ரிஷியோட சம்பந்தம் வச்சுப்பா? இப்போ இங்கே இருக்கிறவாள் விருத்தாளா இருக்கு அப்படின்னு கேட்டால், சத் சங்கம் கிடைச்சவா எப்போ பிரச்சாரம் பண்ண முடியும்? சத் சங்கத்தில் அவள் பிரவருத்தி அடைஞ்சு சத் சங்கத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்குள்ள அவளுடைய காலமானது முடிஞ்சு போயிடும். அப்போ ராமர் விவாகம் முடிஞ்சுட்டு தன்னோட பத்னியோட சேர்ந்து சத் சங்கத்திலலாம் ஈடுபட்டதுனால தான் ராமராஜ்யங்கிற ஒரு பிரசித்தமான ஒரு ராஜ்யத்தை தர்மத்தை அவர் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த அளவுக்கு எதுக்கு? அந்த 5 கிரகங்கள் உச்சமாக இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே அவர் புண்ணியத்தை அடைஞ்சார். சின்ன வயசுலேயே புத்தி மாறாமல் ரிஷிகளோட சம்பந்தம் வச்சுண்டு மக்களோட மக்களாக இருந்துட்டு மக்களோட நலன்கள்லாம் தெரிஞ்சுண்டு எந்த ரீதியில் மக்களுக்கு நல்லதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுன்றதுனால தான் ராமர் ராமராஜ்யம் அப்படின்னு இந்த அளவுக்கு இந்த காலம் வரைக்கும் நம்மளால் சொல்லப்படுறார் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ராமரோட ஜாதகத்தை பார்த்தாலே புண்ணியம் முன்னாடியே சொன்னேன். ராமரோட ராஜகத்தை நம்ம இன்னைக்கு ஜாதகத்தை சிந்தனையே பண்ணியாச்சு. வால்மீகி ராமாயணத்தில் என்னென்ன ஜோதிட விஷயங்கள்லாம் இருந்ததோ எல்லாத்தையுமே மேக்சிமம் நம்ம சிந்தனை பண்ணியாச்சு. அந்தளவுக்கு புண்ணியம் கிடைச்சிருது. அந்த புண்ணியத்தை வந்து என்னோட இன்னைக்கு சேர்ந்து எல்லாரும் பகிர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெற்று ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு மிஸ்டர் முரளி அவர்களுக்கு. ஏன்னா இது வந்து சம்ஸ்கிருத அகாடமியோட 90வது வருஷம் முடிஞ்சுடுத்து எங்களுக்கு. இந்த வருஷம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் லெக்சருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏற்கனவே குப்புசாமி சாஸ்திரி இன்ஸ்டிடியூட்டில் 70 வருஷம் போது நாங்கள் செமினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமினார். அதில் முக்கியமாக ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் யங் லெக்சரர்ஸ்க்கு தான் நிறைய எல்லாருக்கும் கொடுத்தோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வர வச்சு. அதே மாதிரி அப்போது யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவளையும் இந்த அகாடமியில் கூப்பிட்டு நம்ம நிறைய சான்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதில் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணோம். ஆக்சுவலாக நான் சம்ஸ்கிருத அகாடமியோட பிரசிடெண்ட் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவருக்கு வந்து இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் ஆனதுனால வர முடியல. அவர் வந்து முரளியை பற்றி ரொம்ப ஹையாக ஒப்பீனியன்லாம் சொன்னார். அவர் ஏன்னா அவர் வந்து என்னோட சீனியர் அண்ட் எனக்கு வாத்தியாராக இருந்தவர், விவேகானந்தா காலேஜில் பிரின்சிபாலாக இருந்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சார். அவர் எல்லா சாஸ்திரியும் நல்லா படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். ஸோ அவர் வந்து ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணார்னாலே ஒரு பெரிய விஷயம் அது. அந்த மாதிரி டாக்டர் ஸ்ரீனிவாசன் வந்து முரளியை பற்றி நல்லா ஒரு ஹை ஒப்பீனியன் கொடுத்தார் அவர். அதே மாதிரி டாக்டர் சீதா சுந்தரராமன், ஒன் ஆஃப் தி செக்ரட்டரிஸ் அகாடமி, அவங்களும் வந்து முரளியை பற்றி ரொம்ப
ஒரு உயர்ந்த அபிப்பிராயம்லாம் சொன்னேன். அவரை தான் நம்ம முதல்ல கூப்பிடணும் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முரளி வந்து எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச். நான் வந்து சிலது வந்து யோகா விஷயமா திங்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு இதில் வந்து ஸ்வரோதயன்ட்டு ஒரு ஸ்கூல் ஆஃப் யோகா இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. தமிழில் அது வாசி யோகம்லாம் கூட சொல்லுவான். அந்த ஸ்வரோதய யோகத்தில் வந்து எது நல்லது, எது வந்து சுபம், எது அசுபம் சொல்கிறான். அதில் சொல்கிறா சர்வேஷு சுபகாரியேஷு இடா அப்படின்னு. ஸோ இடது பக்கத்தில் நம்ம மூச்சு சுவாசம் இருக்கும்போது நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும், என்ன விதமான காரியங்கள்லாம் பண்ணணும்ட்டு நிறைய சொல்லிகிட்டே வரா. கஷ்டமான காரியங்கள், இப்போ சாஸ்திரம் படிக்கிறது கஷ்டமான காரியங்கள், அந்த மாதிரி வீடு கட்டுறது, யுத்தத்துக்கு போகிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது பிங்களால் இருக்கணும், அதாவது சூரிய நாடி ரைட் சைடு நாடி இருக்கும்போது பண்ணணும் அப்படின்றான். சுஷும்னா நாடியில் ஃப்ளோ ஆகுறது வந்து 2 மூக்கு துவாரங்கள் வழியாக நம்ம சுவாசம் இருக்கிறது ரொம்ப ரேர். எப்போ மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கோ அப்போ தான் சுஷும்னாவில் ஃப்ளோ இருக்கும் பிராணன். ஆர் பெர்கான்ட்ரா மனசு இந்த சுஷும்னாவில் ஏர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும். மாருதே மத்திய செஞ்சாரே மனஸ்தைரியம் பிரஜாயதே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது, நான் பார்த்துருக்கேன் ராமாயணத்தில். ஆனால் இன்றைக்கி அவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், இடது காலில் வச்சு எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த சிவஸ்வரோதயம் ஒரு கிரந்தம் இப்போ நாங்கள் கிரிட்டிக்கல் எடிட் பண்ணிட்டு இருக்கோம், டிரான்ஸ்லேஷன் முடிச்சிட்டோம். ஒரு 400 ஸ்லோகம் இருக்குது அதில். அதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்கிறார். அதாவது சகுனங்கள் பற்றி, ஒரு தூதன் எந்த மாதிரி வந்து எந்த சைடில் வந்து நின்றுட்டு கொஸ்டின் கேட்டால் என்ன மாதிரி பலன் இருக்கும், அதே மாதிரி அவனோட சுவாஸ்தியத்தை பற்றி ஒரு ஃபிசிஷியன் எந்த பக்கத்தில் இருந்துட்டு இல்லை பேஷண்ட் எந்த பக்கத்தில் வந்து அப்ரோச் பண்ணால் அது பலன் அளிக்குமா அளிக்காதா, இந்த மாதிரி நிறைய சொல்கிறார். பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா பிறக்காதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை வச்சுட்டே நிறைய சொல்கிறார். நம்ம இடாவா பிங்களாவா எந்த மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இவர் சொல்லும்போது சிலதெல்லாம் நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் இதில் ரிசர்ச் பண்ணலை. ஸோ இப்போ கேஎஸ்ஆர்எல் அந்த புக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சில புக்கெல்லாம் இருக்குது. ஸ்வர ரத்னாவளி, ஸ்வர சந்திரிகா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸ்வரோதயா சயின்ஸில். அதுவும் எடிட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி விஷயங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பண்ணோம்னாக்கா இப்போ முரளி மாதிரி இருக்கவர், அப்போ இப்போ பிரின்சிபாலே அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டு, சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து ஜோதிஷா ப்ரொஃபஸர் இருக்கார். அதே மாதிரி முன்னாடி ப்ரொஃபஸர் நாராயண் சர்மா இருந்தார், நல்ல. அப்புறம் ப்ரொஃபஸர் சேஷார் சாஸ்திரிகள் இருந்தார். இவெல்லாம் ஜோதிஷத்தில் நல்ல அத்தாரிட்டி. அந்த இது அந்த லைனில் நம்ம முரளியும் வருவான்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ராமாயண செமினார் கூட நடந்தது, 2-3 இடத்துல நடந்தது. அதில் விதவிதமான டாபிக் எல்லாம் கூட ப்ரெசென்ட் பண்ண. ஆனால் ஜோதிஷத்தை பற்றி யாரும் பண்ணலை. சிபி ராமசாமி சென்டரில் நடந்த போதும் சரி, எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் சரி, மீதி இடத்துலையும் சரி, இந்த மாதிரி ஜோதிஷ சிந்தனையோட யாரும் அந்த ராமாயணத்தை அப்ரோச் பண்ணலை. இன்னும் கூட நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹனுமார் எப்போ கிளம்பி சுந்தரகாண்டத்தில் வரும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கிரகணத்தை பற்றி எல்லாம் கூட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஜாகிரபி ப்ரொஃபஸர் இருக்கும்போது அதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரகணத்தை பற்றியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ ராமாயணத்தை வந்து விதவிதமாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது முரளி வந்து இவ்வளோ நல்லா பேசுவார்னு எனக்கு முதல்ல தெரியாது. ஆனால் இந்த தர்ம விருத்தேஷு வயசு சமீட்சத்தைன்ற அது மாதிரி படிப்பு விஷயத்துலையும் வந்து வயசு ஒரு முக்கியமான இதாக இருக்க முடியாது, ஒரு க்ரைட்டீரியன் கிடையாது. அவர் இந்த சின்ன வயசில் நிறைய செமினார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கார். அவரோட பயோடாட்டாவில் பார்த்தா மேடம் வந்து அப்போ சொல்கிறது விட்டு போயிட்டார். அதாவது நிறைய செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். அப்புறம் ப்ராஜெக்டெல்லாமும் எடுத்து பண்ணியிருக்கார் ஜோதிஷ விஷயங்களில். ஸோ இன்னும் நிறைய பண்ணி ஜோதிஷத்தில் அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாகி, இது வந்து வெறும் ஸ்பெகுலேஷன் இல்லை, வெறும் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை, இது பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது வந்து முரளி மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ்கிரிட் காலேஜில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம இன்ஸ்டிடியூட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் விஷயங்கள்லாம் நீ நிறைய கொண்டு வரணும்பா. வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, வெரி ஹாப்பி. அண்ட் இவ்வளோ பெரிய படித்தவா முன்னாடி இவ்வளோ தைரியமாக ஒரு தடங்களே இல்லாமல் ஒரு ஃப்ளோ, அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளோவோடு எனக்கு பேசினது வந்து
ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு, ஒண்டர்ஃபுல் டெலிவரி ஆஃப் ஸ்பீச். அதனால் இந்த என்டோமெண்ட் கொடுத்த எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருமே ரொம்ப பெரியவா, கே பாலசுப்ரமணியர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸு அண்டு நல்லா படித்தவா. அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதே மாதிரி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் எங்களோட கிருத்தஜ்ஞையை தெரிவித்துக்கிறோம். As a token of our appreciation, I request Dr. Sita Sundararaman to present one book, Ramayana Peruraigal by Savitri Ammal, and also a token of our memento. இன்னும் முரளி வந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். இதில் மட்டும் இல்லை, மகாபாரதம் அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேயும். ஏன்னா இது நம்ம எப்படி சொல்லணும், இதிகாச புராணாபியாம் வேதம் உபபிரம்மையே அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் வேதத்துக்கு உபபிரம்மணமாக இருக்கக்கூடிய இதிகாசங்கள், புராணங்கள், இப்போ புராணங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ குப்புசாமி சாஸ்திரி இன்ஸ்டியூட்டில் புராணத்தை நிறைய அனலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு ரிசர்ச் டிசர்டேஷன் சப்மரைன் ஃபயரை பற்றி பண்ணியிருக்கோம், வடவாக்னி பற்றி. ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன் வந்திருக்கு அதுக்கு, அந்த தீசிஸ்க்கு. ஆர்டிகிளுக்கும் நல்ல அப்ரிசியேஷன் வந்தது. அது யார்கிட்டே வந்ததுன்னாக்கா ப்ரொஃபஸர் மணி திராவிட், ஐ திங்க் லாவண்யாவோட பேப்பர்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப அற்புதமான விஷயம், இது மாதிரி நாங்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் நிறைய பேர் எடுத்து ரிசர்ச் பண்ணோம். அதுக்கு முரளியோட இந்த ஸ்பீச் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.